நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு தம்பதியர் அவர்களை பற்றி குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 1989 ஆண்டு அருள்நிதி பயிற்சி ஏற்று 2008 ஆண்டு முதல் முதுநிலை பேராசிரியராக தொண்டாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். 32 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். பெங்களூர் மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்டியாக உள்ளார்கள். தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகளில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பயிற்சிகள், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பயிற்சிகளை சிறப்பாக நடத்தி கொண்டும் வருகின்றார்கள். ஐயா அவர்கள் வேதாத்திரிய தத்துவங்கள், மனவளக்கலை பயிற்சிகளை தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மக்களுக்கு அளித்து குரு சேவை புரிந்து வருகின்றார்கள். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடன் இணைந்து 5 வருடம் பணிபுரிந்த பெருமைக்கு உரியவர்கள். LNT நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள். தற்போது பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் பெங்களூரில் நிறுவி அதன் மேனேஜிங் டைரக்டராக 30 வருடங்களாக நிர்வகித்துக் கொண்டு வருகின்றார்கள். மனவளக்கலை பயிற்சிகளை இந்தியா மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா, துபாய், சிங்கப்பூர், சிட்னி ஆகிய வெளிநாடுகளுக்கு சென்று சேவை புரிந்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெற்றி என்ற ரெசிடென்சியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஓசூர் அருகில் நிறுவி மிக சிறப்பாக பயிற்சிகளை அளித்துக் கொண்டு வருகின்றார்கள். வேதாத்திரிய சிந்தனை உரைகளை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் நமக்கு அளிப்பதில் சிறப்பு வாய்ந்தவர்கள். ஐயா அவர்களுடன் தம் துணைவியார் பேராசிரியர் மீனா அம்மா அவர்களுடன் இணைந்து தம்பதியர்களாக தொண்டாற்றிக் கொண்டு வருவது மிக சிறந்த பேராக அமைகிறது. இன்னும் பல்வேறு சிறப்புகளை உடைய தம்பதியர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தி தர வேண்டி வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நல்லாளிலே எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற IT அன்பர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைய போகிற அனைத்து மனவளக்கலை அல்லாத அன்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மற்றும் ஒருவரை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கேள்வி நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். முதல்ல ஒரு சின்ன கருத்து உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய கருத்து டெய்லி பிராக்டிஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கதான் வேணும், அதி முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். தினம் அதிகாலையில எழுந்து தியானம் பண்ணி உடற்பயிற்சி பண்ணி ரெகுலரா பண்ணினீங்கன்னா தான் விவகாரத்துல இருக்கும்போது 5 அளவு முறை கடைபிடிக்கணுங்கிறது ஞாபகம் வரும். ரெகுலரா தியானம் பண்ணாம ஒரு நாள் பண்றது, 2 நாள் பண்றது இல்ல, நடுநடுல மிஸ் பண்றதுன்னு பண்ணிட்டு இருந்தா 5 அளவு முறை கடைபிடிக்க ஞாபகம் வராது, மறந்துடும், மனசு மறந்துடும். ஆனா இது ரெகுலரா பண்ண என்ன ஆகுது, மனசுல உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் ஃபார்ம் ஆகுது. பாதை, ஆன்மீக பாதை. நம்ம இப்படி இருக்கணும், அப்ப நான் சாதகன்கிற ஒரு ஃபீலிங், மனோபாவம் வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாதகன், நான் சாதகிங்கிற மனோபாவனை வந்தாதான் விவகாரத்துல போத் குட் அண்ட் பேட் இருக்கும் இல்லைங்களா. நெகட்டிவும் நடக்கதான் நடக்கும், நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் சாதகன்கிற நினைப்பு இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, நான் இப்படி செய்யலாமா, நான் பொறுத்துக்க வேண்டாமா, நானே விட்டு கொடுக்கலன்னா என்னது இது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ரொம்ப மாத்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. யூ வில் டெவலப் டிவைன் வர்ச்சுஸ், தெய்வீக குணங்களை வளர்த்துக்குவீங்கன்னு சொன்னா அது மன இயக்கத்துக்கு உட்பட்டதுன்னு ஆகும். ஆக்சுவலா மனம் கடந்த நிலையில எனக்கு என்ன தோன்றதுன்னா, எல்லா திவ்ய குணங்களும் தெய்வீக குணங்களும் சகல கல்யாண குணங்களும் ஆத்மால இருக்கு. ஏன்னா ஆத்மாங்கிறது பரமாத்மாவோட அம்சம்தான். எல்லா சகல கல்யாண குணங்களும் இருக்கு, நாம அதை வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். அதனால ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணத்தான் நல்ல குணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. அப்ப தியானத்துல நல்ல டெப்த் கிடைக்கும்.
மனம் ஆழ்ந்து போறதுக்கு பழகும், டக்குன்னு உடனே எண்ணமற்ற நிலைக்கு போக பழகிக்கும், மனம் விரியும், தூய்மை அடையும். அப்படி ஆக ஆகதான் உங்களுக்கு நான் அடுத்தவங்களுக்கு உதவணும்னு தோண ஆரம்பிக்கும். பிரத்யாருக்கு உதவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சாதகனுக்கு. அப்படி உதவ ஆரம்பிக்கும் போதுதான் யூ வில் ஸ்டார்ட் கன்சிடரிங் அதர்ஸ் as the extension of your own self. நானும் ஆத்மா, அவங்களும் ஆத்மா, நான் உதவித்தான் ஆகணும் அப்படின்னுட்டு சந்தோஷமா உதவ ஆரம்பிப்பீங்க. அதுவே ரெகுலரா தியானம் பண்ணாம இருந்தா என்ன ஆயிடும், சாதகங்கிற ஞாபகம் வராது, மறந்துரும். இவ்வளவு நாளா இருக்கிற அந்த 6 குணங்களே மீண்டும் மீண்டும் வெளிப்படும். உணர்ச்சி வயம், அப்புறமா கோச்சுக்கிறதோ கவலைப்படுறதோ, திரும்ப உட்காந்து ரிக்ரெட் பண்றது, இப்படியே பழைய குணங்களே தான் வரும். இதனால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கு ஒண்ணும் நல்லது செய்ய முடியாது. பிறருக்கு உதவ மறுப்பீர்கள். ரெகுலரா தியானம் பண்ணலன்னா அடுத்தவங்களுக்கு உதவ தோணாது, உங்களுக்கு மாட்டேன்னு சொல்லிடுவீங்க. அப்படி மறுப்பீர்கள். அதனால நீங்க ரெகுலரா தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மனசுல குணங்களும் நல்ல குணங்கள் வளர வளர தூய்மைங்கிறோம். அது மட்டுமல்ல, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல குணங்களை வளர்த்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் உபயோகமா இருக்கும். அதனால நெகட்டிவ தவிர்த்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. இது ஆக்சுவலா ஒரு சூக்ஷ்மமான ஏணின்னு சொல்லலாம். ரெகுலர் பிராக்டிஸ் இஸ் a mysterious ladder that which takes you from this world to divinity. கடவுள்கிட்டயே கூட்டிட்டு போற இந்த சூக்ஷ்மமான ஏணி, அது இன்விசிபிள் ஏணி, மிஸ்டீரியஸ் லேடர். அப்போ நம்ம we learn slowly, we learn intuitively. அப்படின்னா இந்த இவ்வளவு நாளா புத்தி மட்டத்துல புரிஞ்சிருந்தது இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மனம் விரிஞ்சு விரிஞ்சு ஆழ்ந்து போக போக தானாக அங்க எப்படி இருக்கு இயற்கையில, ஸ்பேஸ்லங்கிற எல்லா நாலேஜும் வர ஆரம்பிக்கும். இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்லோலி லீட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால எல்லாரும் ரெகுலரா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுமா. மிக சிறப்புங்கம்மா. ரொம்ப முக்கியமான கருத்துங்கம்மா. ஆக்சுவலா இதெல்லாம் நாங்க இப்போ உங்க மூலயமா அது வெளிப்பட்டதுக்கு இறைக்கும் குருவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கேள்வி கேட்டவங்க கைய இது பண்ணிட்டாங்க. வாழ்க வளமுடன். அன்பர்கள் இன்றைய அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வாழ்க வளமுடன். கிருபாநித்யம்மா, போன ஒரு சின்ன ஒரு போன தடவை யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது சடுதி மாற்றம்னா என்னன்னு கேட்டாங்க. சடுதி அது பற்றி சொல்லுங்க. நாங்க இந்த சடுதியில் மாற்றம் உடனே குயிக்கா சேஞ்ச் ஆகுறதுங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துட்டேன். அதனால சொன்னேன் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்தா இப்படி எடுத்துக்கோங்க லைட்டான. ஆனா கூகுள் இதுல பார்க்கும்போது அது மியூட்டேஷன் இருந்தது. சடுதி மாற்றம்ங்கிறது மியூட்டேஷன் அப்படின்னு இருந்தது. அது மியூட்டேஷன் போது அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உடல் உறுப்புகள் பரிணாமத்துல வளர்றதும் தேவை இல்லைன்னா அது உள்ள ஈர்த்துக்கிறதுமா நடக்கிறது தான். அப்படி வர்றதுதான் சடுதி மாற்றம்ங்கிறாங்க, மியூட்டேஷன். தமிழ்ல தெரியல, கொஞ்சம் இங்கிலீஷ்ல மியூட்டேஷன் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இத கொஞ்சம் ப்ராப்பரா ஆன்சர் சொல்லிருக்கலாம். யாராவது கேட்டவங்க இதை மாத்திக்கங்க. சாரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கிருபாநிதி. வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு முறை மைக்க டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எனக்கு இங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. நான் கிராமத்துல இருக்கேன். வருஷப்பிறப்பா உங்கள்ட்ட பேசினா இன்னைக்கு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. சுத்தி வர்றேன். ஆமா, எனக்கு ஒண்ணு நான் நேத்துல இருந்து உங்களை நினைச்சுட்டே இருக்கேன். அதாவது காயக்கற்ப பயிற்சி பெண்களுக்கு ரொம்ப அவசியம். ஆனா கற்பப்பை எடுத்தவர்களுக்கும் பரவாயில்லன்னு நாங்க பேசி கேட்டிருக்கேன். ஓவரி எடுத்தவங்க அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நான் 10 வருஷமா செய்யறேன். இப்ப சொல்றாங்க திடீர்னு ஓவரி எடுத்தவங்க வேண்டாம். அது நம்ம மனவளக்கலை அன்பர்கள் சொல்லல, மத்தவங்க சொன்னாங்க. அதனால இது உங்களுடைய கருத்து ஒண்ணு.
இந்த சப்ளிமெண்ட் மருந்து. சரி சரி. நான் கேள்வியை சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டாவது கேள்வி. ஓகே. அதாவது சப்ளிமெண்ட் சாப்பிடறோம்லமா, கால்சியம் சாப்பிடுறோம், வைட்டமின் டி சாப்பிடுறோம், இந்த ஹீமோகுளோபினுக்கு சாப்பிடுறோம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது உடற்பயிற்சி செஞ்சா, தியானம் செஞ்சா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்ப எனக்கெல்லாம் அது சாப்பிடனா முடியாது. ஏன்னா என்னுடைய எலும்பு டாக்டர் என்ன, ஏன்னா சின்ன வயசுல கற்பப்பை எடுத்தாச்சு, கண்டிப்பா சாப்பிடணுங்கிறாங்க. நான் அதை எடுக்கிறேன். இது சில பேர் சொல்றாங்க நீங்க உடற்பயிற்சி தியானம் செஞ்சா அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இது உங்களுடைய கருத்து. இது ரெண்டுக்கும் எனக்கு ஆன்சர் பண்ண. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்போ அந்த கர்ப்பப்பை எடுத்ததுக்கும் காயகல்பாக்கும் சம்மந்தம் இல்லம்மா. எப்போ வரைக்கும் சம்பந்தம்னா, அதெல்லாம் குழந்தை பெத்துக்கிறது, அந்த சின்ன வயசுலயே எடுத்துட்டா சில இதெல்லாம் இருக்கும், உடல் உறவு வேண்டாம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனை வர்றவங்களுக்கு தான் அதை அட்வைஸ் பண்ணாங்க தவிர, இது நரம்பூக்க பயிற்சிங்கிறத மறந்துடக்கூடாது. நரம்பூக்க பயிற்சி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நரம்புகள் மூலமா தான் நம்ம புலன்கள்ல இருந்து மூளைக்கு மெசேஜ் போகுது. அது பேர் சென்சரி நர்வ்ஸ். அங்க இருந்து கர்மேந்திரியங்களுக்கு ஆர்டர் வருதுதான் மோட்டார் நர்வ்ஸ். அந்த நரம்பு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நல்லதுன்னு ஒண்ணு. இல்லைன்னா உடம்பு தளரும் போது, இப்போ பூமியோட கிராவிடேஷனல் புல்னால எப்பவுமே நம்ம பிசிக்கல் செல்ஸ் எல்லாம் கீழ் இழுக்கப்படுறது. ஆஸ்ட்ரல் பாடிக்கு லைட்டா இருக்கிறதுனால எனர்ஜி பாடி, அதுக்கு மேல போற டெண்டன்சி. ரெண்டுத்துக்கும் இருக்கிற போராட்டத்துலதான் என்ன ஆயிடுறது, நரம்புகள்லாம் தளர்ந்து உடம்பெல்லாம் தளர்ந்துருதுங்கிறாங்க. அப்படி தளராம ரெகுலரா பண்ணி தளராம இருந்தாதான் நம்ம தியானம் பண்ண முடியும். இந்த உடம்பு என்னதான் அழிய போற உடம்பா இருந்தாலும், உடம்பு நான் நல்லான்னு இருந்தாலும், உடம்புக்குள்ள இருக்கும் போதே இறைநிலையை உணரணும். அதனால உடம்பை காப்பாத்திக்கதான் வேணும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்களும். அதனால அது உடற்பயிற்சி காயகல்பா நரம்பூக்க பயிற்சிங்கிற மெயின்னாலையும், அப்புறம் நம்ம அந்த ஓவரிக்கும் நம்ம வைட்டல் ஃப்ளூயிடுக்கும் கனெக்ஷன் கிடையாது. கனெக்ஷன்ங்கிறது அப்புறமா அதுல இது ஸ்பெர்ம் கலக்குது, அப்புறமா வெளியில வருது, அப்படி இப்படிங்கறத தவிர மத்தபடி யூட்ரஸ் எடுத்திருந்தாலும் சரி, 2 பக்கம் டியூப் எடுத்திருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. வைட்டல் ஃப்ளூயிடு அதுல இருந்து ஓஜஸ் செப்பரேட் பண்ணி எடுத்து பண்ணத்தான் வேணும். அது உணவுல இருந்து வர மைக்ரோ காஸ்மிக் எனர்ஜி. அது என்னதான் சாலிடு ஃபுட்டா இருந்தா கூட அதுலயும் சட்டிலா காஸ்மிக் எனர்ஜி இருக்கும். அது இல்லாம அந்த ஓஜஸ் சக்தி எல்லா இடத்துலயும் பரவத்தான் வேணும். அதனால வயசானவங்களும் செய்தான் வேணும். அது தேஜஸ் ஆயிக்கும். அதனால நீங்க கண்டிப்பா ஓஜஸ் காயகல்ப பயிற்சி பண்ணலாம். ஆமா, அது கொஞ்சம் லேக் ஆஃப் கிளாரிட்டினால அவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க. உடனே அதை இதையும் லிங்க் பண்ணிக்கிறாங்க, ஓவரிஸ் அது இதுன்னு. அப்படி எல்லாம் சம்மந்தம் கிடையாது. இன்னொன்னு, இந்த சப்ளிமெண்ட் விஷயத்துக்கு என்னன்னா, நமக்கு ஏஜ் ஆக ஆக நல்ல செல்களும் சேர்ந்து கொஞ்சம் அழியத்தான் அழியும். கெட்ட செல்கள் உடம்பு விட்டு போகாம அங்கங்க ஸ்டாக்னேஷனும் இருக்கும். இததான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி, பாசிட்டிவா திங்க் பண்ணி, தியானம் பண்ணி, காயகல்பா பண்ணும் போதுதான் கொஞ்சம் செட்டரைட் ஆகுறதுங்கிறோம். என்ன இருந்தாலும் கடைசி ஆக ஏஜ் ஆகும்போது நல்ல செல்களும் சேர்ந்து அழியத்தான் அழியும். சிலப்போ அப்சார்ப்ஷன் கம்மி ஆயிடும். நம்ம கெப்பாசிட்டி, பாடி மெட்டபாலிசம் கொஞ்சம் வீக் ஆகத்தான் ஆகும் எனர்ஜி குறையும் போது. அப்போ அப்சார்ப்ஷன், ஆகாரத்துல நீங்க கால்சியம் இருக்க மாதிரி சாப்பிடுவீங்க, ஆகாரம் கீரை எல்லாம் சாப்பிடுவீங்க. இருந்தாலும் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி குறையும் போது உங்களுக்கு வேணுங்கிற கால்சியம் சப்ளை கிடைக்காது. 35 வயசு வரைக்கும் தான் கால்சியம் கேன் பி ஸ்டோர்ட் இன் தி போன்ஸ். ஆனா ஆஃப்டர் 35 அன்னன்னைக்கு நடக்கிறதுக்கு படி ஏற இறங்க எவ்வளவு கால்சியம் வேணுமோ அந்த அளவு ஆகாரத்துல இருக்க மாதிரி பாத்துக்கணும். அதுலயும் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி கம்மி ஆகும் போது கொஞ்சம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது தவறு இல்லை. ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க, எனக்கும் அது ப்ராப்ளம் இருக்கு. சின்னப்பவே கொஞ்சம் அயன் ப்ராப்ளம், அயன் டெஃபிஷியன்சி லேடினே கூப்பிடுவாங்க. ஒண்ணு எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பிறக்கிறப்ப நம்ம என்ன டிஃபால்ட், அப்பா அம்மா என்ன இது இருக்கோ அதுதான் நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி டிஃபால்ட்ல என்ன இருக்கோ அதான் கொடுத்திருப்பாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் சொல்லுவோம். அப்போ முதல்ல தயாராகி வந்தப்பவே குறைவா இருக்கிறப்போ நம்ம மனவளக்கலைக்கு எப்ப வந்தோம்?
எப்ப பண்ண ஆரம்பிச்சோம்? அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். உங்க வாழ்க்கை தரம் சின்ன வயசுல எந்த மாதிரி உணவு, வாழ்ந்து வந்த விதம், இது எல்லாம் கணக்கு பண்ணிட்டு நீங்க ஒரு 45 வயசுல நீங்க மனவளக்கலைக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு 1/3 ஆஃப் யுவர் லைஃப் ஸ்பேன் போயிடுச்சு. அப்புறம் அதுக்குள்ள நீங்க திருப்பி அப்போ உங்க வாழ்க்கையில முழு % போன மாதிரிதான். அதுக்கப்புறம் தான் மனவளக்கலைக்கு வந்திருக்கீங்க. அதனால சப்ளிமெண்ட் எடுக்கிறதுல தவறு இல்லை. அது என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்க. அதிகமாக கூடாதுன்னு ஒண்ணு. இப்ப எல்லாம் இந்த ரவிசங்கர் குருஜி ஆசிரமம்ல இருக்கிறவங்க அந்த பக்தர்கள் எல்லாம் ரொம்ப சேஃபா கெமிக்கல் இல்லாம ஆயுர்வேத முறையில சித்தா முறையில எப்படி செய்யலாம், நல்லா கால்சியம் எல்லாம் செய்யறாங்க. அது மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், சேஃபா இருந்துக்கலாம். ஆனா அதிகமாக கூடாது. அவங்க சொல்றத விட கொஞ்சம் கூட ஜாஸ்தி இல்லாம பாத்துக்கோங்க, அவ்வளவு போதும். இவரு சொல்லுவார், நீ சும்மா போட்டுக்கோ, அந்த ஷெல்கால் வேணும்னா போட்டுக்கோ, அது இப்போ போய் நீ கால்சியம் உனக்கு ஹார்ட்ல செடிமெண்ட் ஆகி ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் ஒண்ணு அங்க பேசாம போடுங்க பாரு. நானும் ஒவ்வொரு சமயம் அது போட்டா நிஜமாவே கிருபாநிதி உங்களை சொல்ற மாதிரி எனக்குமே அதை சாப்பிட்டா வலிக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டா என்ன இப்போ, அதுல ஒண்ணும் பெரிய செடிமெண்ட் ஆக போறல, அதுவே குட்டி டேப்லெட், அதுக்குள்ள கால்சியம் எவ்வளவு இருக்குது, அது வேற எது செடிமெண்ட் ஆகுது, எதுக்கு அப்படி பயப்படணும்? உணவுல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க. எந்த உணவுல அதிகமா கால்சியம் அயர்ன் எல்லாம் இருக்கோ அது அதிகமா எடுத்துக்கலாம். பேலன்ஸுக்கு இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த காஃபி எல்லாம் குடிச்சோம்னா அது என்ன ஆகுதாமா, அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடுதான். அப்போ எது கெடுதலோ அதை கொஞ்சம் அதை நிறுத்திக்கலாம், தவிர்க்கலாம், அட்லீஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது பண்ணிட்டு சமாளிச்சுக்கணும். ஆனா எடுத்துக்கிறது தவறு இல்லை. ஆயுர்வேதம் சித்தத்திலேயே இருக்க எல்லாம் அதுக்கு சப்ளிமெண்ட் அந்த மாதிரி இருந்தா கூட அதையும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதுதான் மருந்துங்கிறதே மறு உந்துன்னு தான் சொன்னாரு சுவாமிஜி. எது குறையுதோ அதை கொஞ்சமா போட்டு உந்தி கொடுக்கறது. செல்களுக்கு ஒரு டெண்டன்சி என்னன்னா அது மல்டிப்ளை பண்ணிக்கிற டெண்டன்சி அதுலயே இருக்கு. அதனால அதுவே மல்டிப்ளை பண்ணிக்கும். ஆனா we have to feed from outside, we have to put. கொஞ்சம் போடத்தான் வேண்டி வரும். அதனால யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு பெரியவங்களை புரிஞ்சுக்கோங்க, அவங்க கிட்ட விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க, ரொம்ப கட்டுப்படுத்தாதீங்க. காய்கள் பொறுத்த வரைக்கும் பிட்வீன் செல்ஸ், ஒரு செல்ஸுக்கு நடுவுல 2 செல்களை புடிச்சு வச்சிருக்கிறதே பயோ மேக்னட்டிசம் தான், ஜீவகாந்தம் தான். அதனால நீங்க காய்கள் பயிற்சி பண்ற வரைக்கும் ஜீவகாந்த பெருக்கம் அதிகமா இருக்கும். செல்கள் பிட்வீன் செல்ஸ் பயோ மேக்னட்டிசம் புடிச்சு வச்சுக்கும். உடல் தளராம வயசு தெரியாம யங்காவே இருப்பீங்க. அந்த மாதிரி வேலையும் உங்களால செய்ய முடியும். அதனால காய்கள் பயிற்சி பண்ணலாம். இந்த சில பேருக்கு என்ன தெரியுங்களா, இப்ப தியானத்துக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே சூமந்திரக்காளி தீம்பூம்பான் எல்லாம் மாற்றம் நிகழ்ந்துடணும், அப்புறம் ஒண்ணுமே வியாதி வரக்கூடாது, அதெல்லாம் ஆகாது. இவர் சொல்ற மாதிரி மேனுபேக்சரிங் டிபேட். எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாக்கு இந்த நியூட்ரிஷன் பத்தி அந்த சோல்ல என்ன மன்னிக்கிட்டோம், அந்த நியூட்ரிஷன் பத்தி நாலேஜே கிடையாது. சுத்தம்னுட்டு காய்கறி கழுவிட்டு கட் பண்ணிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ள போட்டு கழுவிட்டு வேக வைப்பாங்க. இப்பதான் தெரியுது பின்ன அஜிஜோ அம்மா அன்னைக்கெல்லாம் இப்படி பண்ணாங்களே, அந்த இடையில இருக்கிற சத்து கித்தி எல்லாம் போயிருக்குமே தண்ணி இல்ல. அப்படி நாங்க வளர்ற வயசுல சத்து குடுக்கல. அப்ப எல்லாம் குச்சலட்சா ஜாஸ்தி பண்ணிக்கும் போதுதான் கொஞ்சம் அவேர்னஸ் வருது, பண்றோம். இப்ப திடீர்னு இப்ப பண்ணினா உடனே 100% கோஆபரேஷன் கிடைச்சிருமா, பாடி கோஆபரேட் பண்ணுமா? we should be practical. சுவாமிஜி என்ன சொல்றாரு, இயற்கைக்கு முரணா செய்யாதீங்க, அதிகமா செய்யாதீங்க, அவ்வளவுதானே சொல்றாரு, அளவு முறையோடன்னு. காலர் தூக்கி விட்ட மாட்டியா? அது கவனிக்கல, நீங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. அதனால அதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. இந்த சூமந்திரக்காளி வேலை யாருக்குமே நடக்காது. எப்பேற்பட்ட மகான்களுக்கும் உடம்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டது உண்டு. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க இறைநிலை உணர்ந்தவங்க கடவுள் அங்க தனியா இருந்த, ஐயோ பாவம் இறைநிலையெல்லாம் உணர்ந்தாச்சு, இனி எதுக்கு அந்த உடம்புல வியாதி, சூமந்திரக்காளின்னு போக வைக்கிறாரா? அப்ப என்ன இறைவன் இவரை விட்டு தனியாவா இருக்கிறாரு? அப்ப பேசிக் கான்செப்டே புரிஞ்சுக்கலன்னு ஆயிடும். அதுவே நீக்கமுறை நிறைஞ்சிருக்கு, உள்ளேயும் வெளியிலேயுமா எல்லாமா ஆகி அறிவா இருந்து வழி நடத்துது, மனதும் வழி நடத்துது, இதை செய் இது வேண்டான்னு. அப்ப எங்களுக்கு அதை சாப்பிட்டா நல்லதுன்னு ஸ்ட்ராங்கா தோணும் போது அது உள்ள போடுறோம். இன்டியூட்டிவாவும் எங்களுக்கு தோணுது சிலதெல்லாம் வேணும்னு. எத்தனையோ விஷயமா ஏதாவது சொன்னா கொஞ்சம் பீத்திக்கிற மாதிரி இருக்குமோன்னுட்டு ரொம்ப அடக்கி வாசிக்கிறதுக்காக சொல்றது இல்ல நானு. நிறைய விஷயம் இன்டியூட்டிவா தெரியுது.
ஒரு சாப்பிடும் போது ஒரு தொகையில் ஒரு சாம்பார்னாக்கா நல்லெண்ணெயும் ஊத்தி நெய்யும் ஊத்தி கலந்து வைப்பேன். அது ஆக்சுவலா இட் என்ஹான்சஸ் தி டேஸ்ட் ஆஃப் தி சாம்பார். அது நான் எனக்கு தெரியாது, எனக்காகவே இன்ட்யூட்டிவா பார்த்தா ஒரு நாளைக்கு ரொம்ப கழிச்சு ஒரு யூடியூப்ல ஒருத்தி சொல்றா, அப்படியே ஒரு தொகையில ரெண்டும் போட்டுக்கிடான்னு சொல்லுவேன் என் பையனுக்கு. பார்த்தா வேற யாரோடத்தரும் சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய விஷயம், சின்னதா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும், அங்கங்க அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு உள்ள இருந்து உள்ளுணர்வாக ஐடியா வருது உண்டு. அது அந்த பியூர் இன்டெலிஜென்ஸ் ஆத்மா மனதுக்கு கொடுக்குற ஐடியா, இப்படி செய் இது நல்லதுன்னு. அதனால அது கெடுதல் பண்ணாது. ஏன்னா அது சாப்பிட்ட உடனே வலிக்கிறது இல்லையே. ரொம்ப கால் வலிச்சா பண்றதுக்கு எப்படி நடந்து போறது, எப்படி நின்று கிளாஸ் எடுக்கிறது, அப்படி கொஞ்சம் என்னன்னாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வாடான்னு சொல்லி வாங்கி தரலன்னா டிரைவர் பையனை வச்சு வாங்கிட்டு வாடான்னு சொல்லி சாப்பிடுவேன். அப்படி ஒன்னே ஒண்ணு போட்டுக்கிறது, வாரத்துல ஒண்ணு. அதனால என்ன இப்போ சாப்பிடலாம் கிருபாநிதி, அம்மா சொன்னாங்கன்னு சொல்லுங்க உங்க பசங்க கிட்ட. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா ஐயான்னு சொல்லிவிடுங்க. ஐயா ஐயா சொல்லி கடைசியில ஐயா அம்மான்னு ஐயா சின்ன பிள்ளைங்க வந்தா கூட ஐயான்னு கூப்பிட எல்லாரும் தப்பு நினைக்கிறாங்க ஐயா. வீட்டுக்குள்ள யாராவது சின்ன பையன் வந்தாலும் வாங்க ஐயா அப்படின்னா வருதுயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா, மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுசீலா அம்மா ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா உங்க மைக்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கார்த்திக். வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த பஞ்சபூத நவகிரகம் சாந்தி தேவம் பண்ணும்போது நம்ம பவசக்தியை உடல் முழுவதும் பரப்புறது கிடையாது இல்லையாமா? ஏன்னா நீங்க இண்டிவிஜுவலா உட்காந்து தியானம் பண்ணும்போது மூலாதாரத்துல இருந்து ஆக்ஞ சக்கரத்துக்கு வரட்டும், துரியம் செல்லட்டும் நல்லா சொல்லியிருப்பீங்க. அப்ப எனர்ஜி நிறைய மேல வந்திருக்கும், அப்படியே சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஆனா பஞ்சபூத நவகிரகத்துல அந்த அண்ட சராச்சரங்கள் ஆகி இருக்கிறதும் பஞ்சபூதங்களால, இந்த பிண்டமாகி இருக்கிறதும் பஞ்சபூதங்களால, தினம் பஞ்சபூதங்களை உபயோகிக்கிறோம். அதோட அந்த ஒன்னஸ் உணர்றதுக்காக தான் இந்த தியானம் பண்றோம். அதனால விரிஞ்சு விரிஞ்சு பண்ணிட்டு வந்திருக்கும் போது ஏற்கனவே சார்ஜ் தானே இருக்கும். அதனால இங்க ஸ்பெஷலா கீழே இருந்து மேல வந்துச்சு, அங்க இருந்து சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுக்கு there is no need. அவசியம் இல்லையே. அதனால பண்றது இல்லை கடைசி. சரிங்க. அப்புறம் இந்த சந்திரன் ஒரு நீங்க ஒரு பிளானட் கிட்ட பண்றப்போ 3 பண்றப்போ நம்ம என்டையர் பாடியில இருக்கிற பிளட்டை சார்ஜ் பண்ணிக்கிறோம். இட் இம்பிஞ்சஸ் ஆன் அவர் பிளட் சர்க்குலேஷன். அதே மாதிரி சூரியன்ல பண்றப்போ எலும்புகளோட எல்லாத்துக்கும் சார்ஜ் ஆகுது. ஒரு பிளானட்டுக்கும் பண்றப்போ நீங்க என்னமோ கேளுங்க. அடுத்து சந்திரன் மேல தவம் பண்ணும்போது உயிர் கலப்பு நம்ம சொல்றது இல்ல, அது எதுனாலமா? என்ன தவங்க? சந்திரன் மேல பண்ணும்போது சந்திரன் மேல நம்ம புரியாதீகம் பண்ணும்போது சந்திரன் வரும்போது சூரியன் எல்லாத்துக்குமே எல்லா கோள்கள் எல்லாத்துக்கும் உயிர் கலப்பு சொல்றோம். சந்திரன் மட்டும் உயிர் கலப்பு சொல்றது கிடையாது, எதனாலமா? இல்ல அப்படின்னு இல்ல, எல்லாத்தோடையும் உயிர் கலப்பு தான் சொல்லதான் வேணும். ஆனா பொதுவா உயிர் உண்டானது சூரியனாலதான். அந்த சூரியன் அப்புறம் பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உயிரும் உடலும் சேரும் போது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் வருது இல்லைங்களா, அதான் மன இயக்கம்னு. அந்த மனது இப்போ சூரியனும் பூமியும் சேர்ந்துதான் சந்திரனோட ஃபார்மேஷனுக்கு காரணம் பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு மீட்டியரைட்ஸ் ஒண்ணு அந்த கல் உடஞ்சி இப்படி வரும் இல்லைங்களா, மதந்துட்டு இருக்காமே, அது மாதிரி ஒரு பெரிய கல்லு விழுந்துச்சு ஒரு வாட்டி டுவர்ட்ஸ் பூமி நோக்கி வருது. அப்போ பூமி பெரு நெருப்பு மட்டுமே இருக்கு, இன்னும் ஃபுல் ஃபார்மேஷனுக்கு இப்ப இருக்க மாதிரி நிலம் நீர் எல்லாம் வரல. அப்படி பெரு நெருப்பா இருக்கும்போது அந்த குழம்பு மாதிரி இருக்கிறது அந்த கல்லுல குழம்புல பட்டுட்டு இப்படி வெளியில போகும்போது ஓரளவுக்கு மேல அதால போக முடியல. இந்த பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளாரையே மாட்டிச்சு, அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி. அப்போ இந்த குழம்பு எல்லாமும் அதுல ஒட்டிட்டு அந்த கல்லுல இப்ப இருக்கிற மாதிரி சைஸுக்கு 3 வந்திருக்கு, அப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. அது மாதிரி அது சூரியனும் பூமியும் சேர்ந்து உண்டான ஒரு இது.
அப்போ உடலும் உயிரும் சேர்ந்து இயக்கத்துக்குன்னு வரும்போதுதான் மன இயக்கம்னு வரும். அதனால மனோகாரகன்னு சொல்லுவோம் தவிர உயிர் கலப்புங்கிறது எல்லாத்தோடையும் தாங்க உயிர் கலப்பு. பஞ்சபூதங்களுங்க நினைச்சுட்டு தானே பண்றோம். பூமியோடு கலந்து உயிர் கலப்புங்கிறோம். அப்படிலாம் சொன்ன பின்ன சந்திரன் அன்னைக்கு சொல்ல மறந்துருப்பாங்க, அவ்வளவுதான். எக்ஸ்பேண்ட் ஆகிறப்பவே நீங்க எல்லாத்தோட உயிர் கலந்துதான் உயிர் கலப்பு எல்லாத்துக்கும் உண்டு, சந்திரனுக்கும் உண்டு. அன்னைக்கு ஏதாவது பேராசிரியர்கள் நடத்தும் போது சொல்ல மறந்துருப்பாங்க. சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. சுசீலாமா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிலர் இடம் கருதி மொட்டை மாடியில உடற்பயிற்சி செய்யறேன்னு சொல்றாங்களே, அப்படி செய்யலாமா? எது எது மொட்டை மாடியில உடற்பயிற்சியா? செய்யலாமா? மொட்டை மாடியில உடற்பயிற்சியில செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு அங்கேயே தியானம் உட்காராதீங்க. அங்கேயே தியானம்னு பண்ண வேண்டாம். ஆனா அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அப்படியே தாட்லெஸ்ஸா போகும்போது ரொம்ப காத்தடிச்சாலோ எங்கேயாவது இலை அப்படியே விழுந்தாலும் திடீர்னு இருக்குன்னு பயந்துக்குவீங்க. அப்புறம் நீங்களே மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிக்குவீங்க. ஐயோ சட்டிலா போகும்போது இப்படி பயந்துக்குன்னே இருக்குன்னு ஏதாவது ஆயிடுமோ. அதனால அதுக்கெல்லாம் அவகாசம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றோம், அவ்வளவுதான். ரொம்ப வெயில் காய்ச்சற மாதிரி இருந்தா அந்த இடத்துல வேண்டாம். என்ன இருந்தாலும் நீங்க ஒரு சேஃபான இடத்துல உடற்பயிற்சி பண்றதுதான் நலம். கண்ணை மூடிட்டு தானே உடற்பயிற்சி பண்றீங்க. ஒரு 2-3 ஒரு 2-3 பாயிண்ட தவிர, பயிற்சியை தவிர மத்த எல்லாமே கண்ணை மூடிட்டு தான் பண்றீங்க. எல்லாம் கண்ணை மூடிட்டு தான் உடற்பயிற்சியை பண்றோம். கண்ணை திறந்து பிக்சர் எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு தானே பண்ண சொல்றோம். எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு பண்றோம். எந்த இடத்தை இயக்குறோமோ கவனத்தை அங்க கொண்டு போறதுனால நீங்க கண்ணை மூடிட்டு ஓப்பன் இடத்துல பண்றப்ப ஏதாச்சும் ஒண்ணு பயந்துக்கிறீங்க. அதுக்காக தான். இல்ல அவருக்கு ஒருவேளை மொட்டை மாடி நல்லா இருக்கும், என்னமோ நல்லா இருந்தா செய்யுங்க, ப்ராப்ளம் வீட்டுல அவங்க இடம் கருதி இடம் இல்ல, தாராளமா செய்யலாங்க, செய்யுங்க. அப்புறம் இன்னொரு கேள்விமா, இந்த வடி கஞ்சி ஊத்தி முதல் நாள் இது பண்ணி நம்ம மறுநாள் சாப்பிடுறத சுகர் பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிடலாமா? எது பழைய சாதமா? வடிகஞ்சி மட்டும். அந்த வடிகஞ்சி காலையிலன்னா பரவாயில்லன்னு தான் சொல்லிருக்காங்க. மத்தியானத்துக்கு மேல அது சாப்பிட வேண்டாம், சுகர் ஷூட்டை பார்க்க சான்ஸ் இருக்கு. காலையில பரவாயில்ல, ஏன்னா உழைப்போம் இல்லைங்களா அப்புறமா, அதனால செலவாய்க்கும் கரைஞ்சிக்குங்கிற இதுல சொல்றாங்க. காலையிலன்னா பரவாயில்ல, இல்லைன்னா மத்தியானம் வரைக்கும் ஓகே. இந்த வடி கஞ்சியை அளவா சாப்பிடுங்க, வயிறு நிறைய அந்த வடி கஞ்சியை குடிக்காதீங்க. இல்ல அதுல வைட்டமின் B12 இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுருவாங்க சில பேர். அப்படி வேண்டாம், அளவு முறையோடு இருந்தாமா என்னைக்கும் எதுனாலையும் ப்ராப்ளம் வராது. அளவு மீறும் போது, முறை மாறும் போதுதான் ப்ராப்ளம் வரும். இல்லங்கம்மா, இப்ப வடி கஞ்சி வடிக்கிறோம்ல, இதை ஈவினிங் சாப்பிடக்கூடாதுமா. சுகர் பேஷண்ட்ஸ் ஈவினிங் சாப்பிடக்கூடாது, மத்தியானம் எல்லாம் ஓகே. காலையில மத்தியானம் வரை சரி, நைட்டு வேண்டாம். இல்லங்கம்மா, வடிகஞ்சிய வடிச்சு அத பக்குவம் மறுநாள் காலையில சாப்பிடலாமான்னு கேட்கலாம். சாப்பிடலாம், காலையில சாப்பிடலாங்கம்மா. காலையில சாப்பிடலாம், மத்தியானம் வரைக்கும் கூட சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிட வேண்டாம். இல்ல உழைப்பு இருக்கணும். நீங்க சாப்பிட்டது அந்த உழைப்புல சுகரை கன்வெர்ட் ஆயிரணும். அப்படியே சுத்திட்டு உழைக்காம காலைல எந்திரிச்சு குடிச்சிட்டு சேர்ல உட்காந்துட்டு மத்தியானம் நைட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதிகமா. அது ஏன்னா ரிட்டையர் ஆனவங்க, ரொம்ப ஏஜ் ஆனவங்க எல்லாம் நம்ம பூரா சேர்ந்து இல்லைங்களா, யாராவது சமைக்கிறாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், அதனால சொல்ல வர்றாரு. நீங்க அது சாயங்காலம் அப்படி என்ன வேணா எப்ப பண்ணி வைக்கிறீங்களோ, எனிதிங் இஸ் ஓகே. காலையில ஓகே, மத்தியானம் வரைக்கும் ஓகே, அதுக்கு மேல வேண்டாம்னு சொல்லுங்க. சரி, அதே முதல் நாள் வடிகஞ்சியேன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கம்மா. பாக்டீரியா மல்டிப்ளை ஆயிருக்கும். நல்லதுதான். அதனால கேட்டேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஆன்மாதான் நந்தின்னு சொன்னாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. கேக்கலமா, சரியா கேக்கல. கொஞ்சம் டவர் சரியா இல்லைங்கம்மா, கொஞ்சம் தெளிவா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க கேக்குறது தெளிவா விழலைங்க. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா.
ஆன்மாதான் நந்தின்னு சொன்னாங்கம்மா, அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டீங்களா? ஆன்மாதான் நந்தின்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? இப்போ நந்தி என்ன பண்ணுது? சிவனுக்கு முன்னால சும்மா உட்கார்ந்து இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தமாமா, நாம சாதனை எல்லாம் பண்றோம், சரி ஆரம்பிச்சிட்டோம், ரெகுலரா பண்றோம், என்ன பண்ணினாலும் நாம என்னைக்கு என்லைட்டன்மெண்ட் ஹேஸ் டு ஹேப்பன், அன்னைக்குதான் இட் வில் ஹேப்பன். நாம we cannot make it happen, we can't be in a hurry to get enlightened. அந்த மாதிரி அவசரப்பட முடியாது, அது நம்ம கையில இல்ல. So the sadhakan is supposed to wait eternally. கடவுள் கொடுக்கும் போதுதான் கொடுப்பாரு. இப்ப நந்தி எப்ப சிவனை தரிசிக்கும்? அந்த சிவனாக வெளியில வந்தாதான் நந்தி பார்க்க முடியும். நந்தி உள்ள போய் பார்த்துட்டு வராது இல்லைங்களா? அந்த மாதிரி நந்திங்கிறது ஒரு சோல்ங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. ஆத்மா அது இட்டர்னலி வெயிட்டிங் ஃபார் என்லைட்டன்மெண்ட், ஃபார் சிவா டு கம் அவுட், அந்த அர்த்தத்துல. ஆமா, அடுத்தது காமதேனுனா இச்சைன்னு சொல்றாங்க. பக்தியில காமதேனு தானே வணங்குறாங்க. பக்தியில அது பொதுவா காமதேனுன்னு சொன்னது நம்ம பசுன்னுட்டு ரொம்ப சாதாரண அர்த்தம் எடுத்துட்டு பசுவை வணங்குறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். தவிரமா நாம ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கிற நிலை காமதேனும் கிடைச்ச மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தியானத்துல டெப்த் கிடைச்சாதான் காமதேனும் கிடைச்ச மாதிரி. அது பக்தி மார்க்கத்துல வழிபடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாம் புனிதம்பாங்க. மாட்டுல இந்த கொம்புல இவன் இருக்கான், அவன் இருக்கான், இந்த தேவர்கள் இருக்காங்க, அங்க பின்னால லட்சுமி இருக்காங்க, அது இதுன்னு ரொம்ப சொல்லுவாங்க. ரொம்ப தலை பிச்சுக்க கூடாது. அப்படி யோசிக்க போனீங்கன்னா உங்களுக்கு யூ won't get clarity, you will get confused. பொதுவா அந்த மிருகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால அதை ஏற்றியும் போற்றியும் சொல்லி இருக்காங்க. அந்த அளவுல நம்ம மரியாதை கொடுத்துக்கணும். காமதேனுங்கிறது நிஜமா ஒரு மாடு எங்கேயும் எல்லாம் இல்ல. அவங்கவுங்க கான்சியஸ்னஸ்ல ஆசைப்படுறது எல்லாமும் கடவுள் நிறைவேற்றுவாரு. ஆனா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கலையே அப்படிம்போம். நாம இப்ப நம்மளோட இது என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம், கொண்டு வந்த தெரியாம சூழ்நிலைய பார்த்து கண்ணா அப்படின்னா யோசிச்சு கொடுக்க முடியாது. கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். இப்போ ஆர்டர் இருக்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். அதனால எது நடக்கணுமோ அது மட்டும் நடக்குது, சிலதெல்லாம் நடக்காதுன்னா என்னன்னாலும் நீங்க போறாலும் நடக்காது. சோ சில பேருக்கு ஆசைப்பட்டதெல்லாம் அழகா ஈஸியா நடக்குது, எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் இட்ஸ் பிளேஸ்ங்கிறாங்க. அவங்களுக்கு காமதேனு கிடைச்ச மாதிரி அப்படி நினைச்சுக்கணும். சிந்தாமணின்னா அது ஒரு சித்தமே தான் மணி, வஜ்ரம். திருட சித்தம் இருக்கிறவங்களுக்கு, ஸ்டில்னஸ் கிடைச்சவங்களுக்கு தியானத்துல அவங்களுக்கு ஆசையெல்லாம் நிறைவேறுது, நினைப்பது நடக்கும், கேட்பது கிடைக்கும். அது சொல்றாங்க காமதேனு, நந்தினி, அதோட குட்டி நந்தினின்னு அதுக்கு ஒரு பேரு. பேச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, போதும் போதும். கொஞ்சம் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நந்தி வெளியில காத்துட்டு இருந்த வரைக்கும் கிடைக்காது, இறைவன் அடைய முடியாது. கடந்து உள்ள போய் ஒளி சுவை மனமெல்லாம் தாண்டி நீங்க உள்ள போய் இறைவனோட கடந்து உள்ள போய் தியானம் பண்ணாதான் இறைவன் கிடைப்பாரு. அது நீங்க நந்தி மாதிரி வெளியே உட்காந்துருந்தீங்கன்னா நடக்காது. அப்படிதான் நினைச்சுங்க நீங்க. அப்படி இல்ல, ஐயா சும்மா தமாஷ் பண்ண வர்றாரு. நாம இதெல்லாம் விட்டு சாதனை பண்ணி பியூரா சோலா இருக்கிற நிலைதான் நந்திக்கு ஈக்குவல். அப்போ நல்ல பியூர் ஜீவாத்மாவா இருக்கும், எல்லாம் பண்ண வேண்டியது பண்றோமே, ஆனா இன்னும் கிடைக்கலையேன்னு நம்ம கடவுளை கேள்வி கேட்க முடியாது. we have to wait patiently, பொறுமையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நன்றிங்கம்மா. அதான் இது இருக்கிறவங்களுக்கு வியாதி எல்லாம் வருது இல்லம்மா. ரொம்ப மகான்களா ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கும் வருது இல்ல. 24 மணி நேரமும் தியானம் பண்றாங்க, அவங்களுக்கும் வியாதி வருது. அதெல்லாம் ஏமா? அவங்க பாவ பதிவுகள்ல கழிக்கிறதுக்கு தானே வராங்க. அப்படி இருந்தா ஏன் அவங்களுக்கு வியாதி வருது? பெரிய பெரிய வியாதி எல்லாம் வருது. அவங்களுக்கு வருமா நிறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அவங்க உடலை ஓரளவுக்கு மேல உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. உடம்பே நான் சொல்லி ரொம்ப தான் அதுக்கு வலிக்குது இப்படி அப்படின்னு போஷிச்சு பண்ணிட்டு இருந்தா தியானமே வராது அப்படின்னுட்டு உடம்பு இழுக்கின்று இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச காலம் அப்படிதான் இருப்பாங்க. அப்புறமா தான் உடம்புக்குள்ள இறைவன் வாழ தெரிஞ்சு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னாங்க. அது மாதிரி அலட்சியப்படுத்துறாங்க. அப்புறம் இப்ப சில சமயத்துல என்ன ஆயிடும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மகான்கள் வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் சோல்களையாவது என்லைட்டன் அடைய செய்யணும். அது சோல்களை நல்லாதான் சாதனை பண்ணிட்டு இருக்கு, ஏதோ இன்னும் கொஞ்சம் கர்மா இருக்குங்கும் போது
அவங்க கர்மாவை இவங்க தன்னோட உடம்புக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க, பண்ண முடியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. மனிதர்கள் அந்த உடம்பு வேற இந்த உடம்பு வேற எப்படி பார்த்த முடியும்னு நினைக்கிறதெல்லாம் தடிச்ச லேயர்ல இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. அந்த மனதுக்கு இதெல்லாம் பிடிபடாது. சட்டிலா போய் 1 to 3 ஃப்ரீக்வன்சி போயிட்டு வந்தாதான் இதெல்லாம் புரியும். அதனால இப்ப பிறரோட கர்மாவை வாங்கிக்கிறாங்க. அவங்க 15 வருஷம் அனுபவிக்க வேண்டியது இவங்க 15 நிமிஷத்துல அனுபவிச்சாலும் போதும்னு நிறுத்திடலாம். ஏன்னா காலம்ங்கிறது, கால நீளம்ங்கிறது எல்லாமே மன இயக்கத்துக்கு உட்பட்டது. அதர்வைஸ் தேர் இஸ் ஒன்லி பிரசன்ட். இவ்வளவு நிமிஷம் இத்தனை நேரம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. மன இயக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் 1 நிமிஷம் 10 நிமிஷம் 10 வருஷங்கிறதெல்லாம். அதனால அவங்க படுற கஷ்டத்தை இவங்க 15 நிமிஷம் அனுபவிச்சுட்டு சரி போதும் போ கேன்சல் பண்ணிட்டுன்னு பண்ண முடியும். பண்றதும் ஆம்னி பிரசன்ட் கான்சியஸ்னஸ் சிவம் தான். நீங்க தான் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறீங்க. இவர் எப்படி பண்ண முடியும், அவங்க எப்படி பண்ண முடியும், அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க. அவங்கள கேட்டு பாருங்க, நான் பண்ணல கடவுள் பண்ணா, நான் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க எல்லா மகான்களுமே. அதனால அந்த ஆம்னி பிரசன்ட் கான்சியஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க, தான் வாங்கிக்கிறாங்க கர்மாவை. அதனால அவங்க உடம்புல வியாதி வருது. ஏதாவது வியாதி வந்தா இப்ப எனக்கே பல்பிட்டேஷன் எல்லாம் வந்தது. எனக்கு தியானத்துல டெப்த் கிடைச்சு மைண்ட் லிபரேட் ஆயிருக்கு. இருந்தாலும் ஐ டென்ட் ஃபீல் லைக் ஹீலிங் திஸ் பாடி. அதுவாக ஹீல் ஆனா ஆகட்டும், இல்லைன்னா போனா போகட்டும்னு பேசாம இருந்தேன். அது ஹீல் ஆயிடுச்சு தானா. அது மாதிரி செல்பிஷா ஒரு இதோட மோட்டிவோட எதுவும் செய்ய தோணாது. அந்த நிலையெல்லாம் வேற, அதெல்லாம் புரியாது சாதாரண ஜனங்களுக்கு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் கவிதா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அம்மா இந்த கொஸ்டின்ல அம்மா கேட்டா போல நீங்க இன்றைக்கு ஆரம்பத்துல சொன்ன தொடர்ந்து பயிற்சிகள் செய்யணும்னு சொல்றோம் இல்லைங்களா? இவங்களுக்கு வர்ற டவுட்ஸ் எல்லாம் ஆரம்ப காலத்துல வந்தது உண்டு. ஆனா தொடர்ந்து பயிற்சிகள் செய்து அகத்தே ஆய்வு, சாமிஜி சொன்ன மாதிரி நம்மளை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அந்த மாதிரி மேல்நிலையில் உள்ளவங்க பத்தி நமக்கு அது கிட்டையே போகாது. ஏன்னா நம்மள ஆய்வு செய்து நம் குறைகளை நீக்கிக் கொள்வதற்கே இல்லைங்களா? அது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆமா அப்ப அதுவும் புரிஞ்சிருது தானா. சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பொள்ளாச்சியில இருந்து சுசீலா அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி சத்யாம்மா. வாழ்க வளமுடன். மீனம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப்ல பார்த்தேன். அது கரெக்டுங்களா ஐயா? அப்படின்னா நிறைய பேர் சொன்னவங்களுக்கு எல்லாம் ஆகியிருக்கணுமே. அப்படி எல்லாம் இல்லம்மா, அப்படி அல்ல அது. ஆனா அது காயத்ரி மந்திரத்தை சொல்லும் போது ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனா அது கூட அடையாளம் தெரியறது இல்ல. ஏன்னா நானும் காயத்ரி மந்திரம் ஜபிச்சுட்டு தான் வந்திருக்கேன். லேடிஸ் சொல்லக்கூடாதுன்னாங்க, அதெல்லாம் வேற விஷயம். எங்க அம்மா சொல்லித்தர மாட்டேன்னாங்க. ஆனா எனக்கு தெரியும்னாங்க. நான் என்ன பண்ணேன், சிவாஜி படம் பார்க்கும்போது இதான் காயத்ரின்னாங்க ஒரு சீன்ல. ஐயோ நீ நிறுத்தி வீடியோவெல்லாம் ரீவைண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இப்ப விஸ்வாமித்திரரே எனக்கு உபதேசிச்சான்னு நினைச்சிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா என்னோட நன்மைக்காக, சொந்த நன்மைக்காக, ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்காக சொல்றேன். கொஞ்சம் சொல்றதுக்குள்ள அப்படியே தூக்கமா வருது. அப்போ ஆனா பரவாயில்லன்னு விடாம கொஞ்சம் மாசம் சொன்னாதான் சரிப்படும்னு அப்படியே 6 மாசம் அப்படியே 1 வருஷம் எல்லாம் சொன்னேன். சொல்ல என்ன ஆகுது, என்னதான் மனம் நிக்குதுங்கிறது தெரியல. அப்போ அவ்வளவா புரியல. ஆரம்ப நிலை இல்லையா, தியானத்துக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் ஆரம்ப நிலையில இதையும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வெறும் ஜோதியா இருக்கும். எண்ணமற்ற நிலைதான் அது. ஆனா அது அடையாளமே தெரியாது. இப்ப சுவாமிஜி கிட்ட வந்து தியானம் பண்ணி மனசு நின்ன பின்னதான் ஓஹோ அன்னைக்கு இதான் நடந்துச்சான்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாயிண்ட்ல இது என்னது, இது என்னோட நன்மைக்காக சொல்றேன், அதுக்கே என்னால சொல்ல முடியல, இப்படி தூங்கி என்ன பிரயோஜனம்னு விட்டுட்டேன். பாருங்க, அதையே நீங்க எந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் வித்மகே தீமகி பிரச்சோதயாத்னு 3 வார்த்தையில தான் முடியும். எந்த காயத்ரி மந்திரத்துக்கு, கணபதி ஆகட்டும் இல்ல எந்த காயத்ரி மந்திரம் ஆகட்டும், இந்த வித்மகே தீமகி பிரச்சோதயாத்
அப்படின்னா முடியும். அறிவோமாக, அப்ப எந்த பிளானட்ல எதுல பண்றோமோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தீமகின்னா let us try to establish contact with that object or person. தியானிப்போமாக, தியானத்துலதான் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்ளணும். வித்மகே தீமகி பிரஜய தொடர்பு கொண்டீங்கன்னா அதுல இருக்க பலனை வாங்கிக்கிறீங்க, பலன் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, தியானம் பண்றதுல கிடைக்கிற பலன் அது ஒரு 2000னா நீங்க மந்திரம் சொல்றதுல உங்களுக்கு 200 தான் கிடைக்கும். இது கிடைக்காதுன்னு சொல்லல, இதுல 200 கிடைச்சதுன்னா 2000 10 டைம்ஸ் உங்களுக்கு அதிகமா பலன் கிடைக்கும் தியானம் பண்ணீங்கன்னா. இப்போ காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் அறிவை விளங்க செய்யும் ஒளிக்கடவுளை தியானிக்கிறேன். ஓம் பூர்வசோ தத்சவிதரண்யம் பர்கோ தேவசிதிமி தியோன பிரச்சோதயாத்தினாலே அறிவை விளங்க செய்யும் ஒளிக்கடவுளை தியானிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நீங்களே பிராக்டிக்கலா யோசிங்க, அறிவு என்னத்தினால விளங்குது? அந்த ஜோதி ஒளிக்கடவுள் சூரியன்ல தியானம் பண்றதுல சூரியனோட ஒளினாலதான் நமக்கு அறிவு விரியுது, விளங்குதுன்னு. அப்போ அறிவை விளங்க செய்யும் ஒளிக்கடவுளை தியானிக்கிறேன், ஒளிக்கடவுளை தியானிக்கிறேன், ஒளிக்கடவுளை தியானிக்கிறேன், தியானிக்கிறேன், தியானிக்கிறேன்னு தியானம் பண்ணாம புலம்பிட்டு சொல்லிட்டே இருந்தா போதுமா? எஃபெக்டிவா சொல்றதோட பேசாம மெர்ஜானி நம்ம ஐடியா கொண்டு வராம கலந்த பலனா பாருங்க. அதான் பஞ்சபூத நவகிரக தியானத்துல எப்படி சுவாமிஜி ரொம்ப பர்ஃபெக்டா பிளான் பண்ணி கொடுத்திருக்காரு பாருங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இதனோட அந்த இந்த இயற்கை ரகசியங்களை அறிமுகமாக இதோட காப்பு பெறுவோமாக சொல்றேன். இதனால அந்த பெனிஃபிட் என்னன்னு அதையும் சொல்றாரு. ஒரு 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 கிரகத்தோட பண்றப்ப உடம்புல எந்த இடத்துல அது இம்பிங் உள்ள சேருது, அது நமக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்றாரு. அதனால காயத்ரி மந்திரம், எந்த காயத்ரி மந்திரமும் சொல்றதுனால பலன் இல்லன்ட்டு இல்ல. அது ஒரு யூனிட்னா தியானம் பண்ணீங்கன்னா 100 யூனிட். அப்ப எதை பண்றீங்க நீங்களே டிசைன் பண்ணீங்க. வராதவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பலன் அடையறாங்க கண்டிப்பா. அதனால மந்திரத்துக்கு வரல, தியானமே பண்றதுல அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க கூடாது. ஒரு மன அமைதி கிடைக்கும். ஒன்னையே ஒரு ஜபம் பண்ற மாதிரி ஒரு சின்ன கான்சென்ட்ரேஷன் இல்ல. அவங்க ஜபத்தோட ஐடியாவேமா பேசிக்கா எப்ப பாரு எதையாவது நினைக்கிற அந்த மனசை கொஞ்ச நேரம் நிறுத்தி இது கடவுள், இது கடவுள் அப்படின்னு வழி கொண்டு வரதுக்காக பண்ண வச்சது. அதுல நன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது, போராது. அதுல என்லைட்டன்மெண்ட் கிடைக்காது. நான் நீங்க சொல்ற மாதிரி டெய்லி 4:30 மணிக்கு எந்திரிச்சு தியானம், எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம் டெய்லி பண்ணுவாங்கம்மா. கரெக்டா பண்ணுவேன். நல்லா 20 வருஷமா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபீவர் இந்த சிக்கன் குனியா மாதிரி ரொம்ப சிரமப்பட்டேன். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியல, வஜ்ராசனத்துல உட்கார முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனா பொறுமையா இருந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்ப பழையபடி நான் நார்மலுக்கு வந்துட்டோம்மா. இப்ப நான் எல்லா எக்ஸசைஸும் பண்றேன். எல்லா வஜ்ராசனத்துல முதல்ல நான் ஒரு 20 மினிட்ஸ் எல்லாம் உட்காருவேன். இப்ப ஒரு நிமிஷம் உட்கார்ந்தாவே கஷ்டமா இருக்கு. பட் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப நம்பிக்கையோட தியானம், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்மா. அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல கிடைக்கும். எவ்வளவு வயசு? அதான் 73. நம்பிக்கையோட செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் இன்னும் நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்கேம்மா. இது மத்தவங்களுக்காக நான் சொல்றேன். நான் நன்றி. உங்களுக்கு நல்ல விரும்புறேன். இடுப்புல இன்னும் உங்க சாவியை வச்சிருக்கீங்களா? வீட்டு சாவி எல்லாம், சாவி எல்லாம், சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்தீங்களா இல்லையா? இருங்க, வானப்பிரசா லைஃப்ல இருக்கீங்க. இப்போ வானப்பிரசா லைஃப்ல இருக்கீங்க. அதனால என்ன சொத்து பத்து எல்லாம் அதெல்லாம் விட்டீங்கன்னா தான் இங்க விடுதலை கிடைக்கும். இல்லாட்டினா வீடு, காடு, அது இது சொத்தெல்லாம் புடிச்சு கைத்த போட்ட கட்டி வச்ச மாதிரி விடுதலை கிடைக்காது. எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல. இருக்கிற வரைக்கும் திடகாத்திரமா இருக்கணும், மத்தவங்களுடைய உதவி இல்லாம. அதுக்கு எனக்கு இந்த உடற்பயிற்சி எனக்கு உதவியா இருக்குன்னு நம்பிக்கையோட செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. அதுதான் வேணும் எனக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சாக்குல ஐயா சிந்திக்க வைக்கிறாரு. அதெல்லாம் போச்சுங்கம்மா. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஐயா சொல்ற மாதிரி இந்த சொத்து அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்கம்மா. நம்பி நிம்மதியா நல்லா இருக்கிறேன். அதுக்கு காரணம் மகரிஷி தான். கண்டிப்பா அது உண்மைதான்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சுசீலா அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அம்மா அடுத்த அன்பராக அருள்நிதி சிவசக்தி அவர்கள், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா. ஐயா நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? ரெண்டு நல்லா இருக்கான். பேரும் ரொம்ப சந்தோஷமா நீங்க பேசுற விஷயம், ரெண்டு பேருமே பேசுற விஷயம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சொல்லப்போனா மனவள கலைங்கிறதே ஒரு சந்தோஷமான அன்னைக்கு டெய்லி ஒவ்வொரு விஷயமும் பேசக்கொள்ளாம அவ்வளோ சந்தோஷமா இருக்காம்மா. என்ன சொல்றேன்னா சந்தோஷமாவே இருக்கும். அதுதான் சொல்றது. தியானத்துக்கு போன பிறகு அவ்வளோ ஒரு மனசுல எந்த நோய் இல்லையம்மா, மன அமைதியா இருக்கு, சந்தோஷமா இருக்குங்கம்மா. அம்மா எனக்கு என்னன்னா இந்த ஐயா ஆட் சக்கரா அப்படின்னு ஒன்று இருக்குது, அநாகதா சக்கரம். அநாகதா சக்கரம் அது செய்த நல்லோன்னு சொல்றாங்க ஐயா. அது எப்படி அம்மா, அதை கொஞ்சம் சொல்லுங்களே. அநாகதா சக்கரம், அநாகத சக்கரத்துல பண்ணா என்ன நல்லாகுங்கிறாங்க? அது வந்து அன்பு, கருணை, மத்தது ஒரு தைரியம். ஆமா, அது கண்டிப்பா இருக்கு. என்னன்னா இப்போ அநாகத சக்கரம்னு டைரக்டா அநாகத்துக்கே எல்லாம் வரக்கூடாது. ஆரம்பிச்சா மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சக்கராஸ்னாலே முடிக்கும் போது சுழில் தான் முடிச்சாகணும். வெறும் இங்க வரைக்கும் பண்ணிட்டு முடிக்க கூடாது. அதுல ஹார்ட் சக்கரால வரும்போது நல்லா ஆக்டிவேட் ஆனால் கண்டிப்பா அன்பு ஊற்றெடுக்கும். ஹார்ட் ரெப்ரசன்ஸ் லவ், பிளட் ரெப்ரசன்ஸ் ஜாய். அப்போ பிளட் ஃப்ரீ ஃப்ளோவா ஆறதுக்கும் உள்ளூர நிறைவா இருக்கும். எல்லார்கிட்டயும் அன்பா தோணும். நமக்கு கெடுதல் பண்ணா கூட பாவம் தெரியாம பண்றாங்க அப்படின்னுட்டு ஒரு இரக்கம் தான் வரும். இதுதான் அன்கண்டிஷனல் லவ். அனாகத நல்லா ஆக்டிவேட் ஆனாதான் அந்த அன்பு ஊற்றெடுக்கும். சும்மா பண்ணிட்டு போறோம்னாலும் நல்லா ஆக்டிவேட் ஆகலன்னா எதிர்பார்க்கிற அளவுக்கு அன்பு வராது. கண்டிஷன்டு லவ், ஹியூமன் லவ் ஆயிடும். எதிர்பார்ப்போடு இருக்கிற லவ் ஆயிடும். ஆனா நல்லா ஆக்டிவேட் ஆனா கண்டிப்பா அன்பு ஊற்றிடும். ஆமா, நிஜம்தான். சரிங்கம்மா. அப்ப அதாவதுமா இப்ப ஒவ்வொரு சக்கரத்திலயும் சுவாதிஷ்டானத்துல மட்டும் 1 நிமிஷம் இருக்க சொல்றாங்க, அப்படித்தானேம்மா? அப்ப மத்த சக்கரங்கள் எல்லாம் எவ்வளவு நேரம் இருக்கணும்? இப்ப அநாகத சக்கரத்துல நாங்க இருக்கோம்னா எவ்வளவு நேரம் இருந்தா நல்லங்கம்மா? இங்க உங்க இஷ்டம். இப்ப 3 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை மட்டும் பண்ணுங்க இப்போதைக்கு. ஆனா இந்த உடம்புங்கிறது இந்த 5 அடி 6 அடி உடம்ப ரொம்ப பெருசா நினைச்சுக்காதீங்க. சக்கராஸ்ல பிளாக் இல்லாம பாத்துட்டா போறோம். மனம் விரிய விரிய விரியத்தான் எண்ணமற்ற நிலை வரும். அந்த எண்ணமற்ற நிலையில தான் உண்மை விளங்கும். உண்மை விளங்கத்தான் தெய்வம் மாதிரி வாழ முடியும். அன்போட அன்பும் கருணையுமா வாழ முடியும். அதனால நீங்க மெயினா விரியறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விரிஞ்சா கூட இங்க கூட ஆக்டிவேட் ஆகும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அன்பும் கருணையும் வரணும்ட்டு நீங்க ஹார்ட்ல பண்ண உங்களுக்கு அன்பும் கருணையும் ஒரு 50% வரும். விரிஞ்சு பண்ணீங்கன்னா 5000 5 லட்சம் % வரும். எது வேணும்னு பாத்துங்க. இன்னும் நிறைய பேரு ஆக்னியில பண்ணினா விழிப்புணர்வோட இருக்கலாம். விழிப்புணர்வோட ராமா, நீங்க வெறும் ஆக்னியோட நின்னீங்கன்னா உங்க தலைய கூட தாண்டல, எண்ணங்கள் தான் வரும். சிக்கிக்கும். அப்படி எல்லாம் இல்ல. ஆகவே பண்ணிட்டு விரிங்க. விரிய 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 எண்ணமற்ற நிலை வந்திருக்கும் போது இங்க நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கும். அது அப்போ அந்த உடல் உணர்வு எல்லாம் இருக்காது. நீங்க சும்மா உடம்புக்கே முக்கியத்துவம் கொடுக்கறது, மூலாதாரங்கிறது இங்க இருந்து வந்து இங்க மட்டுமே கவனிச்சாலாம் அந்த ஏகாகிரதை கான்சென்ட்ரேஷன் வராது. மனம் விரிஞ்சாதான் வரும். இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அவ்வளவுதானே தவிர உடல் உணவுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஸ்டார்டிங் பாயிண்டே தவிர விரிஞ்சு விரிஞ்சு பண்ணும் போதுதான் எஃபெக்டிவா இருக்கும். சக்கராசம் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அந்த நம்ம தியானத்தினால் வர பலன்களை முழுமையா அனுபவிக்க முடியும். மனம் விரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். உண்மையிலேமா அது எனக்கு கொஞ்சம் அப்படின்னா நான் யோசிச்சேமா, அதிகமா செய்யறதுக்குமா விரிந்து செய்யற தவங்கள் தாமா அதிகமா செய்யறது. இப்ப இதை கொஞ்சம் ஸ்பெஷல்லா அன்னைக்கு சொன்னாமா, நான் எனக்கு அதை பத்தி தெரியாது, அது ஓர்டரா போகணுமா இல்லாட்டி இடையில போகணுமாங்கிறக்காக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு. ஆர்டரா தான் பண்ணி ஆகணும். நானும் ரொம்ப பிகினிங்ல அந்த கேள்வி கேட்டேன்.
இப்போ மூலாதாரத்துல பண்றோம், இந்த துரியத்தோட நிறுத்திக்கலாங்களான்னு 9 மையத்தவன் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கேட்டதே தப்பு, பிளண்டர். இல்ல, முடிக்கிறது அங்கதான் முடிக்கணும்னாரு. அப்பதான் நினைச்சேன், piercing the chakras, individual consciousness must reach ultimate. அதான் எய்ம். அதனால பாதியில நிறுத்தக்கூடாது. நடுவில் அநாகத்துக்கு ரொம்ப சொன்னாங்கன்னு போக்கஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப எனர்ஜி வந்ததுன்னா என்னமோ மாதிரி பாரமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி இன்னும் கிளாரிட்டி இல்ல, விரிய முடியலங்கும் போது அது உங்களுக்கு இடைஞ்சலா தோணும். எந்த எனர்ஜி ஆனந்த சக்தி, ஞான ஆனந்த சக்தி உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்தா பாரமா இருந்தோ, நடு மனதுல இன்னும் கல்மஷம் இருக்கு, நெகட்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் இடி குறுகி சின்னதா இயங்கிட்டு இருக்கு மனம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த சின்ன மனதால அவ்வளவு சக்தியை தாங்க முடியாது. அப்ப என்னமோ செய்யற மாதிரி இருக்கும். அதனால குறுக்க நடுவுல மட்டும் பண்றது, அநாகத்துல பண்றது, ஜாஸ்தி பண்றது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க பாட்டுக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி பண்ணிட்டே இருங்க ரெகுலரா, அவ்வளவு போதும். விரியர் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம்மா. பஞ்சபூத நவகிரக தவம் பத்தி சொன்னீங்கம்மா. அது உண்மையிலே நல்ல ஒரு தவங்கம்மா. அது வந்துங்கம்மா தொடர்ந்து செய்யலாமாமா? காலையில செய்யலாமாமா? தாராளமா செய்யலாம். ஒரு நாள்லமா 3 தவமும் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. 3 பெரிய தவமும், துரியாதீத தவம், 9 மைய தவம், பஞ்சபூத நவகிரக தவம் 3 பண்ணுங்க. 3 வாட்டி தியானம் பண்ண மாதிரியாச்சு, 3 வாட்டியும் மனசு விரிஞ்ச மாதிரியாச்சு, 3 வாட்டி சுத்த வெளியை தொடர்பு கொண்ட மாதிரியாச்சு. அப்படி பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. சீக்கிரம் கிடைக்கும், மைண்ட் லிபரேட் ஆகும். காலையில பஞ்சபூத தவம் பண்ணுங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன விட்டா இந்த மனசுதான் நம்மளை போட்டு ஆட்டி வைக்குது. அதனால முதல்ல மனதை பற்றிட்டு அப்படியே துரியாதீதம் பண்ணி முடிச்சிடணும்னு ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அது மாதிரி அதெல்லாம் ஆரம்பத்துல நீங்க பண்ணி பாருங்க, சொல்லுதான் அப்படிதான் பண்றது. அப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எப்படி அமைதோ அப்படி நீங்க மாத்திக்க. அதிகம் துரியாதீத தவம் தாமா செய்யறது. எனக்கு அதை விட்டா எனக்கு அது மூச்சு மாதிரி. அது ஞான தீட்சை சொல்லி கொடுத்ததுனால துரியாதீதம் காலத்தால ஏந்த உடனே துரியாதீதம் பண்ணிக்கோங்க. வேற டைம்ல 9 மையத்தவமோ பஞ்சபூத நவகிரகமோ பண்ணிக்கோங்க. காத்தால கூட சில பேருக்கு 9 மையத்தவம் பண்ணத்தான் இஷ்டப்படுறாங்க. ஏன்னா சக்கராசு ஆக்டிவேட் ஆகுதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அதெல்லாம் இண்டிவிஜுவல் சாய்ஸ். அதுக்கெல்லாம் நம்ம யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டியது, அவங்கவுங்க இஷ்டம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. உனக்கும் நன்றி அம்மா. ஐயா, கேள்வி நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின்மா. அந்த கோயில்ல அன்னதானம் பண்ணலாமா? இப்ப நாங்க கோயில்ல அன்னதானம் போறோம்னு வச்சோங்க, அவங்க நம்மளோட கர்மா போங்களா இப்படி எங்க அந்த இது பாருங்க, அன்னதானம் பண்ணினா ஒரு புண்ணியம் இருக்கு சரி. ஆனா என்னோட கர்மா போகும்னு நினைச்சுட்டு எதிர்பார்த்துன்னு பண்ணினா அந்த மாதிரி நடக்காது. ஒண்ணு கொடுத்து உடனே சரின்னு கேன்சல் பண்ற விஷயம் அல்ல. என்ன நடக்குது, இப்போ ஒருத்தருக்கு பாவம் நிறைய பண்ணிருக்கிறாரு, ஆனா கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பிராயச்சித்தமா நினைச்சுட்டு அவருக்கு இந்த வினைக்கான விளைவு வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். இந்த புண்ணியமும் பண்ணினார் இல்லைங்களா, அதுக்காக பண்றேன்னு நினைச்சுட்டு அப்போ தாங்கிக்கிற சக்தியும் மாத்திக்கிற புத்தியும் இருக்கும். அந்த சமயத்துல யாராச்சும் வருவாங்க, இப்படி லைட்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்ல உடம்புல வியாதி வந்த சமயமா இருந்தா உடனே அங்கே ஒரு மருத்துவர் கிடைப்பாரு, ஏதோ ஒரு நல்ல மருந்து கிடைச்சிரும். ஆனா மருந்து வந்துரும், அதுக்கு தாங்கிக்கிற சக்தி கிடைக்கும், மாத்திக்கிற புத்தி வரும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தவிர லைட்டா எடுத்துக்கோமே தவிர தப்பிக்க முடியாது, கர்மாவை போக்க முடியாது. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ பேருக்கிட்ட நீங்க எவ்வளவோ ஜென்மமா வாங்கி சாப்பிட்டத இப்ப திருப்பி கொடுத்துறீங்க, அவ்வளவுதான். எதிர்பார்க்கிறீங்க இல்ல, இந்த உதாரணம் சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா ஒரு புண்ணியமும் பண்ணிட்டாங்கன்னாக்கா என்ன நடக்கும், இது பாம்பு கண்டாரணத்தை சொல்லியிருப்பாரு அவரை பழைய பாம்பு கிடைச்சிருச்சு. ஆனாலும் அவர் நல்லது பண்ணினதுக்கு அப்பதான் அந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் வைத்தியர் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க, வைத்தியரை கூட்டிட்டு வருவாங்க, மருந்து கொடுப்பாங்க, ஒண்ணு சரியா போயிடும். ஆனா கடிக்கிறது கடிச்சுதான் கிடைக்கும். சரி சரிம்மா. இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்தாலே
குடுக்கணும் தோணினா கொடுங்கம்மா, பரவாயில்ல. கொடுக்கணும்னு தோணினா கொடுங்க, கொடுத்துட்டு எதிர்பார்க்காதீங்க என்னோட கடன் தீர்ந்துச்சுன்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். இல்ல கடன் வேண்டாம், சந்தோஷமா கொடுங்க, கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். சரி சரிங்கம்மா. இப்ப நாங்க மத்தவங்க கொடுக்கறவங்கள நாங்க சாப்பிடலாம், கர்மா நம்மளுக்கு வருமாமா அது மாதிரி? அப்படி எல்லாம் வராதுமா, கர்மா அப்படி எல்லாம் ஈஸியா பகிர்ந்துக்கிற மாதிரி கடவுள் வைக்கல. சரி சரிங்கம்மா. அதான் தின்னவங்க வாங்கி சாப்பிட மாட்டேங்க நாங்க, அதுக்காக தான் கேக்குறோம்மா. கோயில்ல கொடுக்கறது யாராவது இப்ப ஒரு காரணம் இல்லாம கோவில் எல்லாம் எங்கேயோ போட்டாங்கன்னால உட்காந்து சாப்பிட போக வேண்டியது இல்ல. ஒரு கோவில் ஏதோ ஒரு பண்டிகை அந்த சமயத்துல எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறது நல்லது தானே சமுதாயத்துல. நான் இந்த பூ செலவை ஏத்துக்கிறேன், நான் சாப்பாடு செலவை ஏத்துக்கிறேன், ஒருத்தரும் ஏத்துக்கிறாங்க, அது அப்படி பகிர்ந்துக்குத்தானே வேணும் எல்லாரும். அதனால அங்க சாப்பிடுறதுல பிரசாதம் வேற ஆகுது, மேக்னடைஸ் ஆகுது, அதனால நல்லது, அது பரவாயில்ல. சரிங்கம்மா, ஓகேம்மா, நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அவர்கள். கவிதாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்கு ஒரு கேள்விமா. அம்மா இது துவாதசாங்கம் போறோம்லம்மா, அது எப்படி உணரவே முடியலம்மா. அது எப்படி ஒரு அடி துரியத்துக்கு மேல ஒரு அடியில அது உணர முடியல, எப்படி அது என்ன எப்படின்னாமா, துவாதசாங்கம்னு ஏன் பண்ணணும்னாலே நமக்கு கான்சியஸ்னஸ்ங்கிறது இப்ப துரியாதீத தவமே ஜெனரலா உள்ளேயும் வெளியிலையும் ஒரே சக்தி, ஒரே சைத்தன்யம், ஒரே கான்சியஸ்னஸ் தான் இருக்குன்னு உண்மையை உணர்ற முயற்சி தான் அது. அப்போ உங்களுக்கு கான்சியஸ்னஸ் வெறும் உடம்போடு மட்டும், பிரெயினோட இந்த தோலோட மட்டும் நினைச்சுக்காதீங்க, உடம்ப தாண்டியும் இருக்குன்னு உணர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவங்க ஆறான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஆறாவை நினைச்சு தியானம் பண்றது. உயிர்ல இருந்து ஸ்ப்ரெடிங் வேவ் வருது, விரிவலை, அது உங்க உடம்ப சுத்தி கொஞ்சம் லாங்கா இருக்கும். அந்த விரிவலையத்தான் பிரணவ சரீரம் பாங்க. உயிர் சக்திய பிராண சரீரம்னு சொன்னா இத பிரணவ சரீரம் பாங்க. அது கொஞ்சம் உடம்ப தாண்டியும் இருக்கும், அங்க கொஞ்சம் நம்ம கான்சியஸும் உடல்ல தாண்டியும் இருக்கும். அதை உணரணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப உதாரணத்துக்கு யாரோ சத்தம் இல்லாம பின்னால உட்கார்றாங்க, ரொம்ப க்ளோஸா வரும்போது நீங்க சத்தமே பண்ணல, ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரோ வராங்கன்னு திரும்பி பாத்துருவீங்க. ஏன்னா உங்க கான்சியஸ்னஸ் உடலை தாண்டியும் இருக்குது. அது வரைக்கும் உங்க எனர்ஜி லெவலுக்கு ஆறாவை டச் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ உடல்ல தாண்டி இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உன்னோட ஆறாவையே நீ உணர் அப்படின்னு வச்சிருக்காரு. ஆனா நானும் எப்ப உணர்ந்தேன்னா, இந்த கைவார தாத்தையான்னு ஒருத்தர் என்லைட்டன் ஆனவர், 110 வருஷம் வாழ்ந்தவர், வளையல்காரரு, KGF அவரோட சமாதி எல்லாம் இருக்கு. அவர் தியானம் பண்ணின இடத்துல, அவரோட சமாதி ஆன இடத்துல பண்ணும்போது அந்த ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி வேற ஒரு ஆசிரமம் இருக்கு மல்லண்ணான்னு, அந்த ஆசிரமத்திலயும் அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு உளுக்குழியா போய் உட்காந்து தியானம் பண்ணேன், அப்பவும் இந்த ஆறா ஃபீல் ஆச்சு. அது மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம சும்மா வெறும் நம்ம வீட்டுக்குள்ளார இந்த ஆகாஷிக் இம்ப்ரிண்ட் என்னென்னமோ இருக்குது, டிவி இதுவும் கண்ட டிஸ்கஷனும் இருக்குது, இதுல எங்கம்மா ஆறாலாம் உணர முடியும்? கொஞ்சம் நல்ல புனிதமான இடத்துக்கு போய் சித்தர்களோட ஜீவமாதியில உட்காந்து தியானம் பண்ணி பண்ணி அப்படி பழகினீங்கன்னா கிடைக்கும். நன்றிங்கம்மா. எக்ஸ்பேண்ட் ஆகுறது பிசிக்கலா தெரியலன்னு நினைக்கிறீங்க, ஆனா எப்பவுமே உங்க கூட ஒரு ஆறா உங்களை தாண்டி ஒரு நிலையில எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. எல்லாத்துமே நீங்க கோபமா இருக்கிறப்போ ஒரு கிரில்லியன் போட்டா எடுத்தீங்கன்னா சிகப்பா இருக்கும், கவலைப்பட்டீங்கன்னா ப்ளூவா இருக்கும், சந்தோஷமா இருந்தீங்கன்னா எல்லோவா இருக்கும், நல்ல உணர்ந்து இருந்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும். சரி, எப்பவுமே விரிஞ்சுதான் இருக்கீங்க. அதை நீங்க உணர்றதுங்கிறது நீங்க அது பாட்டுக்கு பண்ண விரிஞ்சு போயிட்டே இருப்பீங்க. அதை நீங்க உணர்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஓகேமா, ஓகேமா, நன்றிங்கம்மா. ஜாஸ்தி இருக்கணும், ரெகுலரா பண்ணணும், இந்த மாதிரி சித்தர்கள் சமாதியில போய் போய் உட்காந்து தியானம் பண்ணணும், அப்படி எல்லாம் பண்ண 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 சம்டைம் சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. உணர முடியும். புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் அது. சரிங்க, பண்ண பண்ண வந்துடும். அப்ப பண்ண ட்ரை பண்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். சுசிலாமா, உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அடுத்த அன்பராக பிரேமலதா பால்ராஜ் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அம்மா எனக்கு ஒரு சின்ன டவுட்டாங்கம்மா. கால் பயிற்சி செய்யும் போது கெண்டைக்கால அழுத்தி விடுறோம் மேடம். அது ஏமா ஒரு முறை மட்டும் கெண்டைக்கால் இரண்டாவது ஹார்ட் அதுதான் பம்ப் பண்ணி தான் மேல ரத்தத்தை அனுப்புதுன்னு சொல்றாங்க. ஆனா மகரிஷி எல்லாத்தையும் 3 முறை செய்ய சொல்லுவாங்க. இதை மட்டும் ஏங்கம்மா ஒரு முறை மட்டும் செய்ய சொல்லியிருக்காங்க? ஒரு முறைன்னு இல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. சாமிஜியே சொல்லியிருக்காரு, பொதுவா இப்படி வகுத்து கொடுத்தாரு. உங்களுக்கு ஏதாவது சிலது ஜாஸ்தி வேணும்னு தோணினா உங்க உறுப்புக்கு அவயவங்களுக்கு பண்ணிக்கோங்க ஜாஸ்தின்னு சொல்லி வச்சிருக்காரு. நீங்க மசாஜ் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி பண்ணுங்க. அது இரண்டாவது ஹார்ட்னு உணர்ந்துட்டீங்க. எவ்வளவு பண்ணணும் தோன்றதோ பண்ணுங்க. ரொம்ப தலைவலியா இருந்தா 2வது சாரி டவுன் போட்டுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரிதான். முடியல தாராளமா 2 முறை அழுத்தி விடலாம். இன்னும் ஏஜ் ஆகிறவங்க, அந்த ஸ்டாண்டிங்கே எல்லாம் இருக்கிறவங்க காஃப் மசில நல்ல ஒரு 2-3 தடவை அழுத்தி விடுறதுல தவறு கிடையாது. நான் இப்போ வயசா 72 முடிஞ்சது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி காலு சுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவேன். ஏன்னா நடக்கிறது ரொம்ப ஜாஸ்தி நடக்க முடியல. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல காலையில 20 நிமிஷம் சாயங்காலம் அவ்வளவுதான் நடக்க முடியுது. அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவும் முடியாது. ஆனா காலுக்கு எக்ஸசைஸ் வேணும். அதனால இப்படி சுத்துறதெல்லாம் ஒரு 10 வாட்டி இப்படி 10 வாட்டி இப்படி 10 வாட்டி இப்படி 10 வாட்டி போட்டு சுத்துவேன் நல்லா. அது அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையான பண்ணிக்க வேண்டியதான், தப்பு ஒண்ணும். அப்ப இன்னொரு டவுட்டா அம்மா, துரியாதேவத்துல மட்டும்தான் மகரிஷி பேரியக்க மண்டலத்துல என்னோட கலக்குறீங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம 9 மைய தவம் பண்ணும்போது பேரியக்க மண்டலம் செய்யறோம் அல்லம்மா, அப்ப அங்கேயும் மகரிஷி இருப்பாங்க தானேங்கம்மா? கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, இந்த துரியத்துல மனது பிடிச்சுக்கிட்டு, மனதின் தொடக்கம் இங்க இருக்கு, சீட் ஆஃப் மைண்ட். ஓகே, அந்த மனதை இயக்குறது கான்சியஸ்னஸ், சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இது ஆரிஜின் ஆஃப் கான்சியஸ்னஸ், அது சுத்த வெளி. அதுக்காக அப்படி மனதை பற்றிட்டு மனதின் மூலம் என்ன அப்படி அறிவுன்னு அப்படி போறோம், அவ்வளவுதானே தவிர அது ஞான தீட்சைன்னு கொடுக்கும் போது அதுக்கு முன்னால வரைக்கும் வெறும் துரியம் தானே சொல்லி கொடுத்திருந்தாங்க. உடம்புக்குள்ள தானே தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால நீங்க விரியும் போது சுவாமிஜியோட கலக்குறீங்க, அவர் வான்காந்த களத்துல கலந்துருக்கிறாரு சொல்றாங்க. கலந்தாச்சுன்னு பின்ன 9 மைய தவம் பண்ணும் போதும் அதே தானே, பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும் போதும் அதே தானே. சோ நம்ம எப்படி கலந்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரு ஒரு மாதிரி ராங் கான்செப்டோட இருக்காங்க. பாவமா தோணுது எனக்கு. இப்போ மகான்கள் கத்திகளத்துல இருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்படியே மகான்கள் வேதாத்ரி குரு அப்படியே ஆஸ்ட்ரல் பாடி ஒயிட்டா அது அங்க போய் உட்காந்து இருக்குன்னு. அப்படி இல்ல, உங்க ஆஸ்ட்ரல் பாடி ஆகி இருக்கிறது சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்னால. அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்ங்கிறது உள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் இருக்குது. அப்ப மகான்களோட ஆஸ்ட்ரல் பாடி எங்க வரைக்கும் இருக்கு? பிரபஞ்சம் பூரா சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அப்ப பிரபஞ்சத்தை தாண்டியும் அவங்க கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த வித அர்த்தத்துல சக்தி களத்துல இருக்காரு, அந்த எண்டையில சக்தி களத்துல இருக்காங்கன்னு சொன்னதுதான். ரொம்ப நன்றி அம்மா. ஐயா, நீங்களாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகரிஷி இடத்துல இருந்து நீங்க சொல்றதே அப்படியே என்ன சொல்றதுனே தெரியலம்மா. உங்களை காலத்துல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கும் தியானத்துல சில டெப்த் கிடைச்சிச்சு, இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிச்சு. எனக்கு ஒரிஜினல் அனுபவம் ஆகும்போது ஓ இப்படியா அப்படின்னு அப்ப நாம அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆமாமா. ரொம்ப விரிந்து விரிந்து போனதான் அங்க இருக்க வாங்கன்னு சொல்றாரு. பக்கத்திலேயே இங்கேயே இருக்காதீங்க, விரிந்து வாங்க, ஹையர் லெவலுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். போன தடவை கிளாஸ்ல நீங்க இந்த தட்டு குழந்தைய பத்தி சொல்லும் போது நான் நினைச்சேங்கம்மா, குழந்தை இல்லாதவங்க தட்டு எடுத்துக்கலாம்ல, ஏன் இப்படி அனாதை குழந்தைங்க இவ்வளவு பேர் உருவாகுறாங்க அப்படின்னு நினைச்சேம்மா. மனசுல எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன பிறகு ஓ இதுலயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இந்த தவறெல்லாம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்களுக்கு நான் அதை சொன்னேங்கம்மா. என் பெரிய பொண்ணுக்கு அதை சொன்னேங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்ததம்மா உங்கள்கிட்ட நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயங்களும். அப்படியே யோசிக்கும் போது எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியாம இருக்கிறோம் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா.
ரொம்ப நன்றி அம்மா, நன்றி ஐயா, வாழ்க அதான் வளமுடன். வயசாயிட்டு வச்சிருக்காரு சாமி, இன்னும் சொல்லு எல்லாம் சொல்லிக்கூட அப்படின்னு வச்சிருக்காரு. நீங்களா இன்னும் 320 ஆண்டுகள் வாழணும் அம்மா, ஐயோ மனித. ஆமா, வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இதாவா இருக்கணும்மா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. பாத்தீங்கன்னா எலும்பு தோலா இருக்கு, பயந்துக்கிறீங்க. நன்றி ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சங்கர் ஐயா அவர்கள் கேரளாவில் இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சங்கர். ஒரு தடவை நீங்க ஒரு கொடுக்கற பதில் நல்லா இருக்குது. என்னோட கேள்விங்க, உருவத்தின் மேல் தியானம், மந்திர தியானம், உயிர் மேல் தியானம், இதுல 3 பேருக்கும் 3க்கு உண்டான வித்தியாசம், வேறுபாடுகளும், அதுக்குண்டான அனுபவங்களும் கொஞ்சம் சொன்னீங்க. உங்களுக்கு தெரியும், சும்மா கேக்குறீங்க நீங்க. அடுத்தவங்களுக்காக உருவ தியானம் இப்ப பாருங்களேன். ஆக்சுவலா ஒருத்தர் குருநாத் சித்தநாத்னு இருக்காரு, பூனால இருக்க அவர் ஆசிரம், ஃபாரஸ்ட் ஆசிரம்னு. அவரு சொல்லுவாரு, உருவ தியானம்னு சொல்றது கடவுளை உருவத்தை கற்பனை பண்ணிட்டு அல்ல, சாலிட்னு நினைச்சுட்டு இருக்கோம், இந்த உடலை நானு நினைச்சுட்டு இருக்கோமே, அதனால அப்படியா உருவத்தை நினைக்கிறோம். நீ இப்ப குருன்னுட்டு என்னோட உருவத்தை நினைச்சாலும் அவர் சொல்லுவாரு, என்னோட உருவத்தை நினைச்சுக்கோ, சரி நினைச்சுக்கோ, உன்னால அவ்வளவுதானே முடியுது, நினைச்சுக்கோ அப்படின்றவாரு. அப்படி நினைக்க கொஞ்ச நேரம் ஆகும்போது இந்த உருவம் காணாம போயிடும். அவங்களுக்கு என்ன நினைச்சாலும் ஒரு லெவலுக்கு மேல அவங்க உருவத்தெல்லாம் பார்க்க முடியாது. என்ன அர்த்தம்? அந்த உருவம் அல்ல, அவங்க கான்சியஸ்னஸ். ரமணர்கிட்டயும் யாரோ போய் கேக்குறாங்க, நான் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் யாருக்கும் வாய் தரும் ஜாஸ்தி பேசவே மாட்டாரு. ஆனா அங்க உட்காந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் பதில் கிடைக்கும்பாங்க. அதனால எல்லாரும் மனசுக்குள்ளாரையே கேள்வி கேட்டுக்குவாங்க அவர்கிட்ட. அப்போ எனக்கு உங்களை ஒரிஜினலா பாக்கணும், ஏன்னா இவர் நினைச்சிட்டு இருக்காரு அவர் அப்படியே பவர்ஃபுல்லா தேஜஸ் அப்படி இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை ஒரிஜினலா பாக்கணும்னு வேண்டிக்கிறானா. அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு கண்ணை மூடிக்கிறான்னா கொஞ்சம் உருவம் தெரியற மாதிரி இருக்கு, அப்புறம் தெரியவே மாட்டேங்குதான், கரைஞ்சே போயிட்டுதான். அப்புறம் அதை வாய் விட்டு சொல்லியிருக்கான், அப்புறம் இந்த உருவம் இல்லடா, நம்ம கான்சியஸ்னஸ் தான் அப்புறம் சொல்லி விளக்கினாராம். அந்த மாதிரி மந்திர தியானம் போது மந்திரத்தை எந்த குரு ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணினாரோ அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கெல்லாம் சொல்ல போனா நிறைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கிறது வேணுமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசனையா இருக்கு எனக்கு. அந்த மந்திரத்தை சொன்னா அது யாருக்கு வேணும்னா தெரியுமாப்பா, ஆரம்பத்துல ரொம்ப இப்பதான் வந்திருக்காங்க தியானத்துக்கு, அந்த பக்தி மார்க்கத்துல ரொம்ப ஈடுபாடு, விடவும் முடியல. அப்படிங்கும்போது என்ன தியானம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் பக்தி பண்ணாலும் நிறைய பேர் டக்குன்னு வாயை திறந்தா நெகட்டிவ் வரும். நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ ஏக்தம் நீ ஸ்டில்னஸ் போய் ஸ்பேஸுக்கு போய் போக்க முடியாது அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த மந்திர நெகட்டிவ் வைப்ரேஷனை பாசிட்டிவ் வைப்ரேஷனாலதான் நீ மாத்த முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு அது வேண்டி இருக்கு. அப்போ சொல்றாங்க, சொல்லி அதுவும் மனசு எதையோ நினைக்காம கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாவது கடவுள் பேரை சொல்றேங்கிற மாதிரி போக்கஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங், அவ்வளவுதானே தவிர அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன? கடைசியில் அது ஜோதியா இருக்கிறத நீ உணரணும், நீயும் அதே ஆத்ம ஜோதி தான் உணரணுங்கிறது அவங்களோட எய்ம். அதனால தியானத்துக்கு வந்த பின்ன திரும்பவும் உருவத்தை நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் தடிச்ச லேயர்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். மந்திரத்தை சொல்லிதான் ஆகணும், சொன்னாதான் நல்லா இருக்கு எனக்கு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் தான் செட்டில் ஆயிருக்கீங்க, சயின்டிபிக் லேயர் தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சயின்ஸ் என்ன சொல்லும், எல்லா எனர்ஜி பார்ட்டிகிள் அது சட்டில் தானே நினைப்போம், இல்லையே அந்த எனர்ஜி பார்ட்டிகளை இயக்கிற கான்சியஸ்னஸ் தானே காட், அதானே ஆத்மா, அதானே நாம. அதனால எனர்ஜி நீங்க இன்னமும் சயின்டிபிக்கா இருக்கீங்க, மெய்ஞானத்துக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். எதையும் இதெல்லாம் யோசிக்காம தீட்சை எடுத்துட்டு மனம் விரிஞ்சு நின்னீங்கன்னா தான் அதான் அல்டிமேட். அதுலதான் உண்மையா உள்ளபடி உணர முடியும், ஐயம் திரிபார உணர முடியும். இன்னொரு கேளுங்கம்மா, காந்த தத்துவம் அறியாமல் கடவுளை அறிவோ உணரவோ முடியாதுன்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு.
அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்பீச், நிறைய ஆன்மீக சொற்பொழிவு இதெல்லாம் கேட்கிறதால ஒரு இடத்துல கூட காந்த தத்துவத்தை பத்தி மகிழ்ச்சி சொன்ன விளக்கம் யாருமே கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அப்ப அந்த மகிழ்ச்சி மட்டும்தான் இவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொல்றதுக்கு அவர் அந்த காந்தத்தை பத்தி நல்லா உணர்ந்தனாலதான் சொல்ல முடியுங்களா, இல்ல வெளிப்படையா படிச்சா தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ மகரிஷி சொல்றது விஞ்ஞான பூர்வமா மெய்ஞானத்தை விளக்கிட்டாரு, அதனால காந்தம்னு சொல்றாரு. ஆனா உபன்யாசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளோட அருளாலதான்ப்பா நீ எல்லாம் பண்ற அப்படிங்கிறாங்க. நிற்பதும் நடப்பதும் நின்னருளாலே, நினைப்பதும் நிகழ்வதும் உன் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்டியாலே பாடினாங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனைமறைவேங்கிற பாடல்ல என்ன அர்த்தம்னா, நிற்பதும் நடப்பதும் உன் செயலாலே. இவர் ஜீவகாந்தம்னு மென்ஷன் பண்ணாரு, அவங்க அதை மென்ஷன் பண்ணல. உன்னோட சக்தினால்தான் நான் நிக்கிறேன், நடக்கிறேன், பாக்குறேன். என்ன இந்த ஜட கண்கள், இப்போ செத்து போன டெட் பாடி இருக்கு, கண்ணை திறந்துட்டு செத்து போயிருக்கான், என்னத்தையான காட்டினா தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அப்ப ஆனா இத்தனை நாள் தெரிஞ்சுதே. இப்போ அந்த பியூப்பிள் எடுத்துட்டு கொண்டு போய் வேற ஒருத்தனுக்கு வச்சு அங்க தெரியுமே. அப்போ யார் பாக்குறது கண் வழியா? அதனால காண்பதெல்லாம் உந்தன் கண் விழியாலேன்னு சொன்னது பிசிக்கல் விழி அல்ல, கான்சியஸ்னஸ்னாலங்கிற அர்த்தத்துல நமக்கு தெளிவா புரிய வச்சது சுவாமிஜி தான். சீயர்னு சொன்னாங்க தவிர அதை இவ்வளவு ஈஸியா புரிய வச்சு பாரு, உனக்கு கான்சியஸ்னஸ் தான் பேசிக் பிரக்ஞையே. அந்த பிரக்ஞைன்னு வந்த பின்னதான் இயக்கம்னே சுருவாச்சு. கான்சியஸ்னஸ் சும்மா சமாதியில இருந்தார் காட், அப்போ ஒன்றும் இல்ல, இயக்கமும் இல்ல. கான்சியஸ்னஸ் பிரக்ஞைன்னு வரும்போது அப்பதான் தன்னை அந்த எனர்ஜி அதுல சுழற்சி தொடங்கும் போது எங்கெங்கெல்லாம் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது, அந்த உணர்வு தான்கிற உணர்வா அகங்கரமாக ஒரு செப்பரேட் ஃபீலிங்கா மாறிடுறது. அப்படி இருக்க நான் உண்டாயிருக்கோம். ஆனா பொதுவா எல்லாரும் மென்ஷன்கிற மாதிரி தோன்றது, கிளாரிட்டி கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காந்தம் வளமாற்றல் மறந்திடி பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. வாழ்க வளமுடன். ஆமாங்கய்யா, பிரேக் ஆச்சு கொஞ்சம். அதனால அந்த அவர் ஜீவகாந்தம்னு மென்ஷன் பண்ணார், மத்தவங்க ஜீவகாந்தம்னு சொல்லல. மற்றபடி எல்லாம் உன்னாலதான், கடவுளே உன்னாலதான் நீ என்று அவனாலே அணுவும் அசையாதுன்னு சொல்லிட்டு ஜெனரலா சொல்லிட்டு போயிட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்ப நலந்துருச்சு, அதனால சாமிஜி சொல்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியா போச்சுங்க, அவ்வளவுதான். அப்படி கூட எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இன்னைக்கு பாடல்ல கூட அந்த மென்ஷன் ஆயிருக்கு இல்லைங்கய்யா, மன நிறைவும் மகிழ்வும். அப்ப நம்ம செய்யற அந்த தவத்துல இதுல கூட நமக்கு அந்த மன நிறைவும் ஒரு மகிழ்வும் இருக்கும் பொழுதுதான் அத ஊழுணர்ந்தேன், உயிர் உணர்ந்தேன், வினை உணர்ந்தேன், உயர் தொண்டில் மனநிறைவும் மகிழ்வும் கண்டேன். அற்புதமா சாமிஜி அழகா எழுதியிருக்காரு. அது என்ன தெரியுமாமா, எல்லாம் தவம் பண்றாங்க, ஆனா எண்ணமற்ற நிலைக்கு போய் அப்படி உணர மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் எண்ணமற்ற நிலை போறதுக்குள்ள தூங்கிடுறாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. இப்படி ஆகி ஆகி உணர ரொம்ப காலம் ஆகுது. ஓகே ஓகேங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மாரிமுத்து ஐயா வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. அடுத்த அன்பராக மாரிராஜன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மாரிராஜன் எந்த ஊருங்க? நான் அருப்புக்கோட்டைங்க. அருப்புக்கோட்டை, விருதுநகர். எனக்கு இந்த பக்தி மார்க்கத்துல 48 நாள் விரதம் இருந்து போய் சாமியை பாக்குறேன், இந்த இறைநிலையை உணர்றதுக்குன்னு முயற்சி பண்றாங்க இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம இந்த ஞான மார்க்கத்திலயும் அந்த இது இருக்குங்களா, கட்டுப்பாடு இருக்குங்களா, தவம் தியானம் பண்றவங்களுக்கு நமக்கு? அப்படின்னு இல்ல. பக்தி மார்க்கத்துல ஏன் அப்படி 48 நாள்னு வச்சாங்கன்னா, உடம்புல எல்லா செல்லும் போய் வேற புதுசா உண்டாகுற மாதிரி. இப்போ இருக்கிறதுக்குள்ள ரொம்ப காலம் ஆகுறது எதுன்னாக்கா குடல்,
அந்த ரொம்ப நீளமா இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லா புது செல்கள் உண்டாறதுக்கு 48 நாள் ஆகுதான். அதுக்குள்ளார வேற எல்லா பார்ட்டும் புது செல் ஆயிடும். அப்போ இந்த விரதம் இருக்கிறத பழக்கி 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 எல்லா செல்களுக்கும் பழக்கிட்டு நீ கொஞ்சம் உடம்பெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு போ அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாங்க. அது பிசிக்கலா ஏறுறத சபரிமலைன்னு நினைக்கிறாங்க தவிர பொதுவா முன்னேறதுங்கிற அர்த்தம். நம்மளையும் மௌனம் இருக்க சொல்றாரு சுவாமிஜி. கொஞ்சம் உபவாசமும் இருந்தால்தான் நமக்கு மனசும் அடங்குது, சீக்கிரம் தியானம் கிடைக்குது, மௌனம் இருக்க முடியுது. ஏன்னா உடம்பு மனசோட கட்டுப்பாட்டுக்கு வரத்தான் வேணும். அதனால கொஞ்சம் உபவாசம் எல்லாம் இருந்து கொஞ்சம் உடம்ப காய போட்டா பசியா இருக்கும்போது அந்த உள்ள இருக்கிற அந்த எனர்ஜிவே எடுத்துட்டு சுகர் கம்மியாருதோ எல்லாம் நார்மல் ஆறுது எல்லாமே சரியாகும். அதனால சித்தா டாக்டர்கள் ஆயுர்வேத டாக்டர்களும் அதான் சஜஸ்ட் பண்றாங்க. இப்போ ஹவு ஃபார் இட்ஸ் ட்ரூன்னு தெரியல, வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா 20 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏகாதசியில உபவாசம் இருந்தா ஒரு வருஷத்துல 20 வருதாமா. அப்படி இருந்தா கேன்சரே வர்றது இல்லைன்னு கண்டுபிடிச்சு தெரியல. நான் அந்த மெசேஜ் அனுப்ப மாட்டேன் யாருக்கும். ஆனா அப்படி எல்லாம் நமக்கும் கொஞ்சம் மௌனம் இருக்கதான் வேணும். மௌனம் இருக்கும்போது கொஞ்சம் உடலையும் காயப்படணும், ஏன்னா புலன்களும் கட்டுப்பாட்டுக்கு வரணும், மனசு உடம்பு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். பசிக்குது, ஐயோ முடியலன்னு இருக்கக்கூடாது. பசிச்சா என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணிட்டு. அதுக்காக நாமளும் சஜஸ்ட் பண்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இத்தனை நாள் கண்டிஷன் பண்ண வைக்கல. அத டெய்லி லைஃப் கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் there is a mention. அதே மாதிரி தவம் டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் கண்டிப்பா பண்ற மாதிரி அமைய மாட்டேங்குது சூழ்நிலை. ஒரு சில நேரம் சாயந்தரம் பண்ண முடியறதுல, சாயந்தரமே பண்றது தியானம் மாதிரி வேற தியானம் எல்லாம் வரவே வராது. ஏன்னா காலையில உங்களுக்கு இயற்கை எல்லாம் தூய்மைப்படுத்தி இருக்கு. சூரியன் இப்படி வர்றதுக்கு முன்னாடி வெளிச்சமே இல்ல, ஆனா வெளிச்சம் வந்துரும் இல்லையா, சூரியன் கணக்கே தெரியல, ஆனா கூட வெளிச்சம் வந்துரும். அப்போ நிறைய எனர்ஜி வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உடம்புக்குள்ள ரெஸ்ட் எடுத்துடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால கார்த்தால அமையற மாதிரி தியானம் அமையாது. அதுக்காக நம்ம பண்ணாம இருக்கக்கூடாது, மனசு தள்ளக்கூடாது. கொஞ்சம் கேப்ல பண்ணத்தான் வேணும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி பண்ணினா ரொம்ப நல்லது. 5 வாட்டி பண்ணீங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும். பண்ணதான் வேணும். ஆனா கார்த்தால தியானம் மாதிரி எதிர்பார்க்காதீங்க. மார்னிங் தியானமே ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே. நன்றிங்க. வாழ்க வளமுடன். மாரிமுத்தையா பேசுங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இரு தம்பதிகள் நினைத்து நாங்கெல்லாம் உங்களோட ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். பட் என்னன்னா சில நேரங்கள்ல எல்லாருக்கும் அந்த குரூப் கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் முயற்சி நம்மளுடைய அந்த ஒரு இது உங்ககிட்ட இருக்குது. நீ காலையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம தினமும் நம்மளுடைய பயிற்சி நம்ம செய்யலன்னு சொன்னா அந்த அறுகுணங்கள் நம்மள துன்பப்படுத்திட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. ஆனா அது திரும்ப அந்த அறுகுணங்கள் வந்துடும். அது வராம இருக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து காலைல இன்னைக்கு எழுந்து தவம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் சில நேரம் பண்றோம். கூட நம்மளுடைய அந்த பழக்க பதிவுனால அந்த 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 இது அப்பப்ப நம்மள துன்பப்படுத்திட்டு தான் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு எவ்வளவு கூட நம்மள மீறி ஒரு சக்தி நம்ம இந்த கர்ம வினைப்பதில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான ஒரு சில நேரங்களில் சந்தேகம் வருது. நம்ம உங்களுக்கு மீறி உங்களோட கர்மான்னு எதுவும் தனியா எங்க மாரிமுத்து போறா வா வா அப்படின்னு அது எதுவும் தடுக்கிறதுக்கு காத்துண்டு இல்ல. உங்களுக்கு அப்டக்கிள் போடுறதுக்கு எந்த சக்தியும் காத்துண்டு இல்ல. அப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டாரு கடவுள். ஆக்சுவலா கிஃப்ட் கொடுப்பாரு. பாவம் இந்த குழந்தைக்கு ஆசையா எல்லாம் நடத்தி கொடுத்தா எனக்கு வந்துட்டீங்க எல்லாம் நல்லா நடக்குதுன்னுட்டு நல்ல அழகா பிராக்டிஸ் பண்ணணும்னு கிஃப்ட் தான் இருக்கும் தவிர சோதனை எல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. கடைசியில தான் சோதனை. நீங்க எப்ப அடைஞ்சாச்சு நல்ல பக்குவத்து ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலதான் உங்களுக்கு சோதனையே ஆரம்பிக்கும். அதனால இப்ப எந்த போர்ஸும் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்ப பாரு ஒரு சில விஷயங்களை மட்டும் பழக்கப்படுத்திட்டு அந்த பழக்கத்துக்கே ஆளாகி விளக்கு வழியில நடக்க முடியாம தடுமாறுறோங்கிறதுதான் உண்மை. இப்போ இத்தனை நாள் கொடுத்ததும் ஒரு மனப்பயிற்சி, தப்பான மனப்பயிற்சி. இனிமேல் புதுசா ஒரு மனப்பயிற்சிக்கு மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கத்தான் வேணும். நான் செய்ய மாட்டேன், நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், நான் இப்படி அவசரப்பட மாட்டேன், நான் இப்படி விட்டு கொடுப்பேன்னு
ஒரு எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டாலொழிய அந்த ஹர்ட்ல தாண்ட முடியாது. அது தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல தானாதான் வரணும். யாரும் பாவம் இந்த குழந்தை அப்படின்னுட்டு அப்படி பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தடிக்க விழுறீங்கன்னா அப்போ ஒரு புஷ் கிடைக்கும், புல் கிடைக்கும், இழுத்துப்பாங்க, கூட்டுப்பாரு சுவாமிஜி, அந்த மாதிரி கிடைக்கும். சும்மாவே எல்லாரும் உட்படுத்தி உட்கார வச்ச போனா அதுக்கு உட்காராது. இப்ப குழந்தைங்கள விளையாட இஷ்டம் இல்லாததுல கொண்டாந்து இதுல உட்காந்து விளையாட வேண்டாம், ஏன்னா அந்த விளையாட்டு தான் விளையாடணும்னு ஓடும்ல. அப்படிதான் இருக்காங்க பெரியவங்களும். வயசுதான் பெருசா இருக்கே தவிர ஜீவன் எல்லாம் சின்ன குழந்தைங்களாட்ட இருக்காங்க. அதனால கடவுள் போர்ஸ் பண்ண மாட்டார். எந்த போர்ஸும் தனியா இல்ல நம்மள தடுக்கிறதுக்கோ வேற ஒருத்துக்கோ. If there is a will, there is a way. ஆமா, will இருந்தா where there is a will, there is a way. அதை வச்சுக்க நீங்க will கடவுள் அந்த வில்ல நம்ம எங்கப்படுத்துறோம். ஆனா அதே சச்சோதனை பண்றதுக்கு தியானம் பண்றதுக்கு வழி காமிச்சாச்சு. நடந்து போய் சேர வேண்டியதுதான். நடந்து போறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, வேண்டாததை விட்டா போதும். நீங்க ஏற்கனவே பரமாத்மா தான். ஆனா இந்த ஆத்மான்னு யோசிக்காம வெளியிலேயே கடவுள் கடவுள் கடவுள்னு போயிட்டு இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. அது அந்த எண்ணமற்ற நிலைக்கு நான் இன்னும் போல நினைக்கிறேங்க ஐயாப்பா. ஆமா ஆமா, போகல எல்லாரும் போக முடியும், முயற்சி பண்ணி. அதான் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா வந்து நீங்க சொன்னீங்க எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போறோம், ஆனா அங்க நம்ம அந்த இடத்துல நிலைக்க மாட்டேன்றோம். இன்னும் அந்த தூங்கிடுறாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அந்த பாடி கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ரொம்ப நாள் விடாம பண்ணினா அந்த 4 to 7 frequency தூங்க நிலைக்கு வந்திருப்பீங்க. ஆனா தூங்காம இருந்திருப்பீங்க. பட் ஸ்டில் வெளியில வந்த உடனே நான் தூங்கினேன்னா தியானம் பண்ணேனான்னு டவுட் வந்துடும். ஏன்னா அந்த மனசுக்கு எதையாவது யோசிச்சா மட்டும்தான் தெரியும். ஒன்னையும் யோசிக்காம சும்மா இருந்தாலும் அடையாளம் தெரியாது, தூங்கிடுச்சோன்னு நினைச்சுக்கும். அப்ப இதெல்லாம் கடந்து வரணும்னு சொன்னா நம்ம வந்து பயிற்சியில வந்து நீங்க காலையில ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து காலையில தவம் இதை விடாம ஒரு நாள் கிடைக்கும் பண்ணணும். ஆமா, ஒரு சாக்கும் சொல்லக்கூடாது, ஒரு நாள் மிஸ் ஆகக்கூடாது. உடம்பு கூட கடவுளே சுவாமிஜி என்னால இவ்வளவுதான் முடியும் ஆனா பண்ணுவேன் அப்படின்னு முடியலன்னா கூட அப்படியே உட்காரணும். அப்பதான் அப்படி பண்ணி நீங்க விடா முயற்சியோட கிடைச்சு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். நாங்க இல்ல தூக்கம் வருதுன்னா 5 நாளும் முடியாது. தூக்கத்தை தூங்கி தான் தூக்கத்தை தாண்டி போகணும். அதான் அந்த மௌனம் எல்லாம் நம்ம இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா மௌனத்துல வந்து நம்ம தவம் எடுக்கிறாங்க இதெல்லாம் இருக்கு. அதுல அந்த மௌனம் கரெக்டா இருக்குமா இல்ல நம்ம அதாவது பிகினர்ஸ்க்கு தான். அதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ஆக்சுவலா மனம் அடங்குறதுதான் மௌனம். ஆனாலும் உள்ளூர யோசிச்சுட்டு அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு ரொம்ப ஓவரா இருந்தாக்கா அது பிரயோஜனம் இல்ல. ஆனா டு ஸ்டார்ட் வித் அது அந்த மாதிரி மன்றத்துக்கு போய் இருந்து பழகணும். அதுக்கப்புறம் வீட்லயே இருக்க பழகும் போது கொஞ்சம் இடைஞ்சல் வரும், ஏதாவது ஆக்ஷன்ல காட்ட வேண்டிய எழுதி காட்டிடுவீங்க, பரவாயில்லன்னு. ஆனா ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு இடைஞ்சல் இல்லாம இருப்பீங்க நாள் பூரா. அப்புறம் என்ன ஆயிடும், என்னமோ செய்யும் ஆக்சுவலா பேசாததுனால அத்தனை எனர்ஜி சேர்ந்த உடனே. ஏன்னா நமக்கு பழகவே இல்லையே. அப்புறம் என்ன ஆயிடும் பாரு, எப்படியும் பேசவோ போறது இல்ல, நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு டக்குன்னு எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ தியானத்துக்கு உட்கார்ந்த உடனே சீக்கிரமா எண்ணமற்ற நிலை கிடைச்சிடும். அதுதான் ஒரு ஐயாவோட ஒரு பழக்கணும். உடல் அதாவது நம்ம என்ன பண்றோம்னா உடல் வந்து அசையணும், ஆனா மனம் அசையக்கூடாது. ஆனா நம்ம எல்லாரும் பழக்கத்துல எப்படி இருக்கு, உடல் அசையாம இருக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. ஆனா மனம் அசைய ரொம்ப எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டோம் இப்போ. அசைங்கிறது எண்ணங்கள் தாங்க. ஆமாமா, எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு நீங்க அது பயிற்சி பண்ணணும். அசைறதுன்னா இப்ப இங்க ஒரு நிமிஷம் இதை நினைக்கிறது உடனே அலையில எப்ப பாரு யாரையாவது யோசிச்சுட்டு அலைஞ்சே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. ராங் ட்ரைனிங். சிந்திச்சு பயிற்சி கொடுத்துட்டு சிந்திக்காம இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ரமணர் கேலி பண்றாரு, அந்த பாடல்ல இருக்கு. அது எக்ஸாக்ட் வரிகள் சொல்ல தெரியல, மனப்பாடம் பண்ணல. சிந்திச்சு பயிற்சி கொடுத்துட்டு சிந்திக்காமல இருக்கவே முடியாது, எண்ணமற்ற இருக்கவே முடியாது. அதெல்லாம் அது நாம கொடுத்த ட்ரைனிங் தான். இப்போ வேற பயிற்சி கொடுக்கணும் மனது. சரி, ரொம்ப அருமையான விளக்கங்கள்.
ஒரு நான் நினைச்சிடும் அத காலையில முதல் வார்த்தை நீங்க சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 2 பேருக்குமே வாழ்த்தை தெரிவித்து விட்டு நிறைவு செய்துக்கலாங்க. சான்றோர் பெருமக்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்முடைய பல ஐயங்களுக்கு எல்லாம் சிறப்பான பதிலினை அளித்து நம்முடைய சிந்தனையை இன்னைக்கு உயர்த்தி இருக்காங்க பேராசிரியர் தம்பதிகளை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர்கள் அருள்நிதி சத்தியமூர்த்தி ஐயா, மீனா சத்தியமூர்த்தி அம்மா தம்பதியர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் அனைத்து பணிகளும் மிக சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செய்திருக்கிறோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே